ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கிற தகப்பன் நம்மை விடுவிக்க வல்லவர். ஆமென், ஆமென். அவர் நம்மை தப்புவிப்பார். ஆமென். அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். அவர் வார்த்தை கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றுகிற தகப்பன். ஆமென், ஆமென். அந்த வார்த்தையில் நிலைத்திருந்து நம்மை இன்பத்தோடும் இன்னும் மகிழ்ச்சியோடும் நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு நாம் இந்த ஆராதனைக்குள்ளாய் கடந்து செல்வோம். ஜெய ஊழியத்தின் 2வது தமிழ் ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற அன்பு குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாள் நேரலையில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் ஜெபத்தோடு கூட இந்த ஆராதனைக்குள்ளாய் கடந்து செல்வோம். இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாய் சகோதரன் பிரான்சிஸ் சைமன் அவர்களை முன்பாக அழைக்கிறேன். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்கள் வல்லமையுள்ள பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். பெரியவர் ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிற தேவன். எங்களுக்காக ஆண்டவரே, நாங்கள் கடந்து செல்கிற எல்லா பாதையிலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட துணை நிற்கிறீர், பாதுகாக்கிறீர், ஏந்துகிறீர், தப்புவிக்கிறீர். இதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தில் இன்னும் பலப்படவும் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறவர்களாக எங்களை பயன்படுத்துவீராக ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுக்கிற ஆராதனையிலும் நீர் கடந்து வந்து ஆண்டவரே எங்களை நிரப்புவீராக. உங்கள் மகிமையான பிரசன்னத்தினால பலப்படுத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்போது நீர் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. எங்களுடைய சிந்தை, எங்களுடைய செவிகள் உம்முடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் திறந்து கொடுக்கவும் ஆண்டவரே, நாங்கள் விட்டு கொடுக்க கிருபை செய்துள்ளோம் ஆண்டவரே. வர இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அழைத்து கொண்டு வாரும் ஆண்டவரே. புதிய ஆத்துமாக்களினால் சபையை நிரப்ப வேண்டுமாய் செபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவரே நிரப்ப வேண்டுமாய் செபிக்கிறோம். நீர் கடந்து வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் கடந்து செல்கிற எல்லா பாதையிலும் இருந்து ஆண்டவரே அவர்களை தப்புவிக்க நீர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்கள் மகிமையால் எங்களை நிரப்புங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நாம் ஒரே குடும்பமாக இணைந்து ஒரே சிந்தை உள்ளவர்களாய் நம்ம அற்புத தெய்வத்தை துதித்து ஆராதிக்க போகிறோம். நம் மத்தியில் இருக்கிற சகோதரன் இமானுவேல் ஸ்டீஃபன் அவர்கள் கடந்து வந்து நம்மை ஆராதனைக்குள்ளாய் நடத்துவார்கள். நம் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க? ஆமென். இந்த காலை வேளையிலும் தேவன் நம் மத்தியில் நம்மை தப்புவிக்கிறவராய் கடந்து வந்திருக்கிறார். ஆமென், ஆமென். ஏனென்றால் இந்த உலகத்தில் அநேகர் பல நம்பிக்கைகளை கொண்டிருக்கலாம். இந்த தெய்வம் என்னை ரட்சிக்கும், இந்த நபர் என்னை தப்புவிப்பார் அப்படின்னு பலர் ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் உறுதியாக சொல்லலாம், நாம் ஆராதிக்கின்ற தேவன் அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். அவர் நம்மை நிச்சயம் தப்புவிப்பார். ஆமென். என்றால் அவருடைய வார்த்தை உண்மையுள்ளதும் ஜீவனுள்ளதுமாக இருக்கிறது. ஆமென். இந்த காலை வேளையிலும் நம் தெய்வ சமூகத்தில் நம் ஆராதிக்கிற தேவனை நாம் இன்னும் உயர்த்தும்படியாய், நம்மை தப்புவிக்கின்ற தேவனுக்கு நாம் இன்னும் நம் இருதயத்தின் ஆழத்தில் இந்த துதிகளை ஏறெடுக்கும்படியாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். நம்ம அப்படியே ஒரு விசை கூட அப்படியே ஜெப சிந்தையில எழுந்து நின்று நம் கண்களை மூடி நம் கரங்களை வானத்துக்கு நேராய் விரித்து, அப்பா நீர் பெரியவர், ஆண்டவரே நீர் சிறந்தவர், ஆண்டவரே நீர் ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கின்ற சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆண்டவரே சகலத்தையும் ஆண்டவரே தேவன் நீர் படைத்தவர். சகலமும் உமக்கென்றும் உம்மை கொண்டும் உருவாக்கப்பட்டது. ஆண்டவரே அப்பா, யூ ஓன் த ஹோல் யூனிவர்ஸ் லார்ட். சகலமும் ஆண்டவரையும் கரத்துக்குள்ளாக இருக்கிறது. காற்றையும் கடலையும் அதற்றுகின்ற எங்கள் தேவன் ஆண்டவரே, நீர் இந்த நாளில்
எங்கள் மத்தியில ஆண்டவரே பாத்திரரான எங்கள் மத்தியில ஆண்டவரே பரிசுத்த தெய்வம் நீர் கடந்து வருகிறதற்கு ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படியே நம் வாய்களை திறந்து சொல்லுவோம், அப்பா நீர் பரிசுத்தர். ஆண்டவரே அப்பா உம்முடைய கிருபை, அப்பா உம்முடைய இரக்கம் ஆண்டவரே அளவற்றதா இருக்கிறது. அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே பரிசுத்த தேவனை நாங்கள் பரிசுத்த அலங்காரத்துடன் துதிக்கும்படியாய் உம்மை நோக்கி நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. அப்படியே சொல்லுவோமா, எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, எனக்கு நீரே நீர் மாத்திரமே. கரங்களை உயர்த்தி பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே தெய்வமே, நீரே நீர் மாத்திரமே. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம். சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணும் தேவன் நம்மை கண்ணோக்கும்படியாய், நம்மை பலப்படுத்தும்படியாய் நம்மோடு கடந்து வந்திருக்கிறவருக்கு கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா நீர் மாத்திரம் பரிசுத்தர் என்று சொல்லுவோம். ஓ நீரே நீர் மாத்திரமே தெய்வமே, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த. நம் பரிசுத்த தேவன் இம்மட்டும் நமக்கு உதவினவர், இம்மட்டும் நம்மை தப்புவித்தவர், இம்மட்டும் நமக்கு துணையாய் கடந்து வந்தவர். அப்படியே நம் கரங்களை உயர்த்தி அப்பா நீர் இம்மட்டும் எங்களுக்கு செய்த சகல நன்மைகளுக்கும் கிருபைகளுக்கும் உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. அப்பா எங்களை கழுவும்படியார், எங்களை சுத்திகரிக்கும்படியார் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தீரே. ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை தேவன் எல்லா பாவத்திலிருந்தும் எல்லா சத்ருவின் பிடியிலிருந்தும் விலக்கி மீட்டு உமக்கென்று பரிசுத்த கூட்டமாய் முத்தரித்தீரே. நீரே நீர் மாத்திரமே தெய்வமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை.
உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் ஒருவரும் இல்லையே. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே தெய்வமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. அப்படியே கரங்களை தட்டி நம்ம இம்மட்டும் நடத்தின நம் பரிசுத்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? ஆமென். நம் கர்த்தர் சொன்னதை செய்கின்ற ஒரே சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். வேதம் சொல்லுகிறது, வானத்திலும் பூமியிலும் நம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மேலான நாமம். ஆமென். அவருடைய நாமத்துல மகத்துவம் உண்டு, அவருடைய நாமத்துல வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? இன்னும் நம்முடைய தேவனுடைய நாமத்தை துதித்து உயர்த்தி நாம் எல்லா சத்ருவின் தந்திரங்களை உடைத்து எல்லா எரியோக்களை நாம் ஜெயமாய் சுதந்திரிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நம் கரங்களை தட்டி உற்சாகமாய் அப்பா உங்க நாமத்துல மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்துல, அப்பா உங்க நாமத்துல மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்துல வல்லமை உண்டு. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம், உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில். இசையா இசையா இசையா, மெசியா மெசியா மெசியா, இசையா இசையா இசையா. கோடி கோடி நாமங்கள் வாழ்ந்துல உண்டு, ஆனாலும் உங்க நாம ஸ்பெஷல் நாமமே, ஆனாலும் உங்க நாம ஸ்பெஷல் நாமமே. ஜீவனை தந்து ரட்சிப்பை தந்து வாழ வச்சது உங்க நாமமே, ஜீவனை தந்து ரட்சிப்பை தந்து வாழ வச்சது உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம், உங்க நாமமே மை ஸ்வார்டு, உங்க நாமமே மை ஷீல்டு, உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்க அறிக்கை செய்வோமா? நம் இயேசுவின் நாமத்தில் விடுதலை நிச்சயம், வெற்றி நிச்சயம். இசையா இசையா இசையா, மெசியா மெசியா மெசியா, இசையா இசையா இசையா. பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்து பலவானை வீழ்த்தியது உங்க நாமமே, பலவானை வீழ்த்தியது உங்க நாமமே. எனிமீஸ் முன்பு பந்தி கொன்ற ஆயத்தம் பண்ணோ உங்க நாமமே, எனிமீஸ் முன்பு பந்தி கொன்ற ஆயத்தம் பண்ணோ உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம், உங்க நாமமே மை ஸ்வார்டு, உங்க நாமமே மை ஷீல்டு, உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி. அறிக்கை செய்வோமா? உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். இசையா இசையா இசையா, மெசியா மெசியா மெசியா, இசையா இசையா. அவருடைய நாமத்தை அறிக்கை செய்ய செய்ய பலன் உண்டு. உங்க நாமம் சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது,
அறிக்கையிட்டு பாட பாட பவர் பெருகுது. அறிக்கை செய்வோமா? சிங்கத்தின் மேலோ பாம்பின் மேலோ நடக்க செய்தது உங்க நாமமே. லயன்ஸ் மேலோ ஸ்னேக்ஸ் மேலோ நடக்க செய்தது உங்க நாமமே, உங்க நாமமே. அவருடைய நாமத்தை அறிக்கை செய்ய செய்ய கர்த்தர் எல்லா சத்துருவின் தந்திரங்களையும் சரி திட்டங்களையும் முறியடிக்க செய்வார். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். அவருடைய நாமத்தில் வெற்றியும் விடுதலையும் ஜெயத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பது நிச்சயம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி. இசையா 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 மெசியா 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 இசையா இசையா இசையா. எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களிகூருவோம். சொல்லுவோமா? நம் நேசரில் களிகூருவோம், நம் நேசரில் களிகூருவோம். எதை நினைத்தும் கலங்காமல் இப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம், நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம், நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம், நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். லா 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 லா. எல்லா சூழ்நிலையிலும் நம் தேவனை துதிக்கும் துதியும் அவரை போற்றும் பாடல்களும் நாமில் இருந்து புறப்படும் என்று அறிக்கை செய்வோமா? இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இன்று காணும் எகிப்தியனை இனிமேலும் காண மாட்டோம். அறிக்கை செய்வோமா? இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார், இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார், இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார். லா 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 la 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 la. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல வெற்றி நிச்சயமே. பலம் கொண்டு திடமனதாயிருப்போமே, இந்த தேசத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. பலம் கொண்டு திடமனதாயிருப்போமே, இந்த தேசத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ, இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, ஜெயம் ஊழியத்தின் காலம் அல்லோ. எக்காலம் எக்காலமோடு எரிகோவை பிடிப்போம், ஆன பார துதியோடு
அறிக்கை செய்வோமா? நம் எக்காலம் பிடித்தவர்களாய் துதி சத்தத்தோடு நாம் ஜெயம் பெறுகிறவர்களாய். இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ, இது எழுப்புதலின் நேரம் அல்லோ. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. கர்த்தருடைய நாமத்தினால எல்லா சூழ்நிலையும் அவர் மாற பண்ண வல்லமை உள்ளவர். இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ, இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, ஜெய ஊழியத்தின் காலம் அல்லோ. எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள். இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ, இது எழுப்புதலின் நேரம் அல்லோ. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்லை, வல்லவரின் ஆயுதத்தை எந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை எழுத்திடுவோமே. சர்வ வல்லவரின் ஆயுதத்தை எந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அறிக்கை செய்வோமா? இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ, இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, ஜெயம் ஊழியத்தின். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் விடியும் வரை ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம். நம்முடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நம் கர்த்தருடைய நாமத்துல ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், விடியும் வரை ஆர்ப்பரிப்போம். நம்முடைய சூழ்நிலை எவ்வளவு அக்னிய சூளை அதிகமாக்கப்பட்டாலும் நாம் துதித்துக் கொண்டே இருப்போம் என்று சொல்லுவோமா? ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் விடியும் வரை ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் விடியும் வரை. எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள். இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ, இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, ஜெயம் ஊழியத்தின் காலம் அல்லோ. லா 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 la 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 la. அப்படியே நாம் துதித்துக் கொண்டே இருக்கும் போது கர்த்தர் எல்லா அலங்கங்களையும் விடிய செய்வார், எல்லா தடைகளையும் நுகத்தடிகளையும் கர்த்தர் முறியடிப்பார். நமக்கெதிராய் மந்திரம் இல்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை, சொல்லல் எதுவும் இல்லை. அந்த சாத்தானம் காலின் கீழே, அந்த சாத்தானம் காலின் கீழே, அந்த சாத்தானம் காலின் கீழே, அந்த சாத்தானம் காலின் கீழே. லா 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 லா. La 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 la. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம், உங்க நாமமே my sword, உங்க நாமமே my shield, உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். இசையா இசையா இசையா, மெசியா மெசியா மெசியா,
ஏசையா 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 மெசியா 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 ஏசையா 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 மெசியா 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 ஏசையா 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 மெசியா 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 எதை நினைத்தும் கலங்காமல் இப்போதும் ஸ்தோத்தரிப்போம். எதை நினைத்தும் அப்படியே நாம் கரங்களை உயர்த்தி அறிக்கை செய்து பாடலாமா? நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் துதித்து கொண்டே இருப்போம். ஏனென்றால் நாங்கள் ஆராதிக்கின்ற தேவன் எங்களை எல்லா அக்னியின் சூளைக்கும், எல்லா சத்ருவின் தந்திரங்களுக்கும், எல்லா சிங்க கெபிகளுக்கும் தப்புவிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் நிச்சயம் சொன்ன வார்த்தையின்படி ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்தும் நம்மை தப்புவித்து விடுவித்து அவருக்கு ஜெயமாய் அவருடைய சொந்த கூட்டமாய் நம்மை நிறுத்துவார். ஏனென்றால் அவர் சொன்னதை செய்கின்ற உண்மை உள்ள தேவன். இந்த மாதத்திலும் தேவன் நமக்கு வாக்கு பண்ணினபடி அவர் தாமே நம்மை தப்புவிப்பார். ஒவ்வொரு முறையும் நம் வாஞ்சையோடு தேவ சமூகத்தில் வந்து அவரை துதிக்கும் போதும், அவரை போற்றும் போதும், அவரை உயர்த்தும் போதும் நமக்காய் சகலத்தையும் செய்தவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். இம்மட்டும் நம்மை தாங்கினவர் அவர் தான். இனியும் இதுவரையிலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்மை தாங்கினார். He is the one who sustained us till now. நம் கரங்களை உயர்த்தி, அப்பா நாங்கள் உண்மையே பார்க்கிறோம் தகப்பனே, எங்கள் சூழ்நிலைகளுக்கு மேலாய் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறபடி நீர் நீதிமானை, உம்மை தேடுகிறவர்களை, அப்பா நீர் உம்மை வாஞ்சியோடு ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒரு போதும் ஒரு நாளும் கைவிட மாட்டீர். ஆண்டவரே அப்பா, நீர் எங்களை பிடித்து கொண்டதை போல ஆண்டவரே நாங்களும் உம்மை பிடித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் அப்படியே எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறோம், எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. கரங்களை உயர்த்தி, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதே உணர்ந்து சகலத்தையும் சொல்லுவோமா, இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மை என் முன்னே கண் முன்னே நிறுத்தியுள்ளேன். எபினேசரே எல்லேலியோன் என்றுமே உயர்ந்தவரே. நமக்கு இம்மட்டும் உதவின எபினேசர் இனியும் நம்மை கைவிடுவாரோ? இனியும் நம்மை உதவி செய்யும்படியாய் ஒவ்வொரு நாளும் வல்லவரே எல் ஷடாய்
காண்பவரே ஏசையா உம்மைத்தானே. கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து சொல்லுவோமா? உம்மைத்தானே என் முன்னே என் கண் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. கரங்களை விரித்தவர்களாய் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து சொல்லுவோமா? அப்பா, எல்லா சூழ்நிலைகளையும் உம் சித்தம் செய்ய, உம் திட்டம் நிறைவேற்ற ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தின் வாஞ்சை, எங்கள் இருதயத்தின் சிந்தை, ஏக்கம் அனைத்தும் ஆண்டவரே உம் சமூகத்துக்கு நேராய் திருப்புகிறோம். ஆண்டவரே, எங்களுக்காய் சகலத்தையும் செய்தவர், எங்களுக்காய் மரித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை ஜீவனுள்ளோர் தேசத்தில் சேர்க்கும்படியாய் ஒப்பு கொடுத்த தேவனுக்கு ஓ ஏசையா உம்மைத்தானே என் முன்னே கண் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. அல்லேலூயா கரங்களை விரித்தவர்களாய் அப்படியே ஒப்பு கொடுத்து சொல்லுவோமா? அப்பா, நீர் எங்கள் வாழ்க்கையில செய்த சகலத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இம்மட்டும் எங்களை தாங்கினவர், இம்மட்டும் எங்களை ஏந்தினவர், இம்மட்டும் எங்களை தப்புவித்து விடுவித்து ஒவ்வொரு நாளும் நடத்துகிற நல்ல தேவன். இனிமேலும் தாங்குவீர், இனிமேலும் ஏந்துவீர், இனிமேலும் சுமப்பீர். உம் திரு கரத்துக்குள்ள எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஊழியத்தையும் முழுமையுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். Hallelujah. ஏசையா உம்மைத்தானே என்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. எங்கள் அன்பு தகப்பனே, எல்லாரும் நம்முடைய நாவுகளை உயர்த்தி நம்முடைய சத்தத்தை உயர்த்தி நாம் இந்த நாளில் நீதிமானாய் பரிசுத்தமானாய் நாம் நிற்பது அவருடைய சுத்த கிருபை. அந்த அற்புத தெய்வம் நம் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். இந்த காலை முதலாய் இந்த ஸ்தலத்தை நிறைத்திருக்கிற அன்பு தெய்வம் இந்த நேரத்திலும் நம் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார், நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த ஆராதனையில் வெளிப்பட்ட மகிமையுள்ள தகப்பன், மகத்துவமுள்ள தகப்பன், வல்லமையுள்ள தகப்பன் நம் மத்தியில கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி நன்றி பலிகளை ஏறெடுப்போமா? நம் சோத்திர பலிகளை ஏறெடுப்போமா? அவர் செய்த நன்மைகளை நினைக்கும் போது நம்முடைய நாவுகள் சும்மாவே இருக்க முடியாது, நம்முடைய இருதயம் சும்மா இருக்க முடியாது. நாம் எல்லாரும் நம்முடைய நாவுகளை உயர்த்தி நன்றி அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, அப்பா தாழ்வில் இருந்த எங்களை உயர்த்தி ஆண்டவரே நீதிமானாய் நீதிமாட்டியாய் இந்த நேரத்தில் நிறுத்தி இருக்கிறீரே அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ராஜாண்டவரே. என் தெய்வத்தின் வல்லமையுள்ள ஆண்டவரே, கல்வாரியில் சிந்தப்பட்ட ரத்தம் எங்களை கழுவி ஆண்டவரே ஒரே குடும்பமாய் இணைத்து நிற்பாட்டிருக்கிறது. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே, இந்த இடத்தில் நாங்கள் நிற்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு ராஜாண்டவரே. தேவனுடைய அற்புதத்தின் கரம் இந்த காலை வேளையிலே வெளிப்பட்டு கொண்டிருக்கிற இந்த வேளையில்
அப்பா ஆண்டவரே இந்த வருஷத்தின் ஆண்டவரே எங்களுடைய கிட்ஸ் கேம்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே நாங்கள் கண்ணீரோடு ஜெபித்த போது எங்களுக்கு எங்க நடத்துவது என்று ஆண்டவரே தெரியாத நேரத்தில் ஆண்டவரே எங்களுக்கு இடத்தை திறந்து கொடுத்த ஆண்டவரே நீர் அற்புதத்தின் தேவனாய் வெளிப்பட்ட தகப்பன். அப்பா ஆண்டவரே நாங்கள் நடத்த போகும் கிட்ஸ் கேம்பை ஆண்டவரே மே 11 தொடங்கி 15 வரை ஆண்டவரே 5 நாட்களும் என் தெய்வத்தின் அற்புத வல்லமை வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா வரப்போகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் விசேஷமா ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த சிறு பிள்ளைகள் ஆண்டவரே கடந்து வரும்போது என் தேவனுடைய அற்புதத்தின் பாதுகாப்பு இருக்கும்படியாய் ஆண்டவரே அந்த பிள்ளைகள் ஆண்டவரே கற்றுக்கொள்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே என் தேவனுடைய ஞானம் விளங்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஜெபிக்கிற காரியம் அந்த சிறு பிள்ளைகள் வந்தவனுமாய் திரும்பவே கூடாதப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிக்கப்படபடியாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் என் தேவனால் தொடப்படும்படியாய் ஆண்டவரே அந்த பிள்ளைகள் ஆண்டவரே என் தேவனை சுமந்து செல்லும் போது அப்பா என் தேவனுடைய வார்த்தையை சுமந்து செல்லும் போது அந்த இல்லத்துக்குள்ளாய் இருக்கிற இருள்கள் மாறட்டும், கட்டுகள் கட்டவிழ்க்கப்படட்டும். அப்பா ஆண்டவரே என் தேவனுடைய ரட்சிப்பின் ஆண்டவரே வஸ்திரம் ஒவ்வொரு இல்லத்துக்குள்ளாய் அப்பா விரிக்கப்பட முடியாது ஜெபிக்கிறோம். அந்த இல்லங்கள் ஆண்டவரே என் தேவனுக்குரிய இல்லமாய் மாற்றப்பட முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் அப்படியாய் ஆண்டவரே வருகின்ற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் நீங்க தொடுங்கப்பா. அவருடைய சூழ்நிலைகளை மாற்றுங்க, அவருடைய கண்ணீரை மாற்றுங்க. அப்பா எங்களுடைய நோக்கம் எல்லாம் ஆண்டவரே என் தேவனை அந்த பிள்ளைகளை கொடுக்கும்படியா அந்த பிள்ளைகளை தேவனை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே என் தேவனால் ரட்சிக்கப்பட்டவர்களாய் தம்மை இல்ல திரும்ப நீங்க கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் அப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீங்க ஆசீர்வதித்து கொடுங்க விசேஷமாய் ஆண்டவரே. அப்பா அந்த கால சூழ்நிலைகள் நிமித்தம் எந்த பாதிப்பும் அந்த பிள்ளைகளை தொடாத வண்ணம் ஆண்டவரே இந்த ஊழியத்தை எடுத்து செய்ய போகிற என் அன்பு குடும்பத்தாரை தொடாத வண்ணம் தகப்பனே உம்முடைய பலத்தினால் உம்முடைய அபிஷேகத்தினால் நீங்க நிரப்பி ஒவ்வொரு நாளும் நடத்தும்படியா எங்களை ஆண்டவரே இந்த நேரத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா சூழ்நிலைகளை மாற்றி கொடுங்க தகப்பனே. அப்பா ஆண்டவரே உமக்கென்று ஒப்பு கொடுத்த ஆண்டவரே இந்த ஊழியத்தை நிறைவேற்றும்படியா கடந்து வருகிற எங்கள் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்க அபிஷேகித்து நடத்தும்படியா என் தேவன் மூடி மறைத்துக் கொள்ளும்படியாய் அப்பா அவர்கள் சரீரத்தில் நீங்க பலத்தை கொடுத்து நடத்தும்படியாய் விட்டு கொடுத்து ஜெபிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே எங்களுடைய அப்பா பட்ஜெட்டை நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். கண்மலையாகிய தேவனை நோக்கி நாங்க பார்க்கிறோம். அப்பா இது உமக்கு லேசான காரியம். 6 லட்சம் ரூபாய் ஆண்டவரே சந்திப்பதற்கு உமக்கு லேசான காரியம் தகப்பனே. நீ சந்திக்கும்படியா இதுவரைக்கும் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எந்த இடத்திலும் எந்த மனுஷனை நோக்கி பார்க்க வைத்ததே இல்லப்பா. ஆண்டவரே இந்த வருஷத்தையும் உம்முடைய கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். 6 லட்சத்தை நீங்க சந்தித்து கொடுக்கும்படியா அப்பா இந்த பட்ஜெட் முழுவதுமாக ஆண்டவரே அப்பா முடித்த ஆண்டவரே நாங்க ஜெயத்தை பார்க்க கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா நீர் அப்படியாய் வெளிப்பட போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் ஆண்டவரே இந்த தாமிரபட்டணத்தில் இருக்க ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே எங்களை இந்த இடத்துல சாபித்து ஆண்டவரே இந்த இடத்துல வாசம் செய்கிற தகப்பன் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இந்த ஸ்தலத்திலே ஒவ்வொரு நாளும் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிற தகப்பன் அப்பா இந்த தாம்பர பகுதியில் இருக்க சூழ்நிலை மாற்றும்படியாய் கண்ணீரோடு ஆண்டவரே கலக்கத்தோடு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே என்ன மரணத்தின் பாதையில் நின்று கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கட்டுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். என் தேவனுடைய வல்லமை ஆண்டவரே அப்பா இந்த இடத்திலிருந்து புறப்படுகிற வல்லமை அப்பா அந்த பிள்ளைகளுடைய சூழ்நிலையை மாற்றும்படியா இந்த பிள்ளைகளுடைய கட்டுகளை கட்டவிழ்க்கும்படியா இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை அப்பா துடைக்கும்படியா உடைந்த உள்ளங்களை ஆறுதல்படுத்தும்படியா அப்பா ஆண்டவரே நாங்க இந்த இடத்தில் வெளிப்படுகிற என் தெய்வத்தின் வல்லமை ஒவ்வொரு தெருக்களுக்குள்ளாய் ஒவ்வொரு இல்லங்களுக்குள்ளாய் அடக்கப்பட்டு ஆண்டவரை முடங்கி இருக்கிற ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளாய் நாங்கள் எப்பொழுதே அனுப்புகிறோம் தகப்பனே. தேவனுடைய வல்லமை அவர்களை விடுதலையாக்க அப்பா ஆண்டவரே வல்லமை உள்ளது என்பதை அறிந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அந்த பிள்ளைகளை அழைத்து வாங்க ராஜா. என் தேவனுடைய சமூகத்தில் அந்த பிள்ளைகள் கடந்து வந்து நிற்க நீங்க கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே எங்களை ஸ்தாபித்த நோக்கம் நிறைவேறட்டும் தகப்பனே. அப்பா இந்த பகுதியில் ஒரு எழுப்புதலுக்கு ஆண்டவரே எங்கள் ஸ்தலத்தை கொண்டு ஆண்டவரே ஒரு எழுப்புதலை உண்டாக்கும்படியா இந்த ஜனங்கள் மத்தியில் ஒரு விடுதலை உண்டாக்கும்படியா அவர்கள் ரட்சிக்கப்படும்படியா அன்பு தெய்வத்தை அறிந்து கொள்ளும்படியா நாங்கள் விட்டு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே என் தேவனுடைய கரம் அப்படியாய் ஆண்டவரே இந்த தாம்பர பகுதியில் வெளிப்பட போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் நாம் எல்லாரும் நம்முடைய வலது கரங்களை உயர்த்தி பொழுதுமாய் நாம ஜெபிக்க போற காரியம் நம்முடைய அன்பு சகோதரன் ஜானுடைய தாயாருக்காய் நம்ம ஜெபிக்க போறோம். வந்துட்டு அருமை தாயார் ஸ்டெல்லா வசந்திக்காய் நம்ம ஜெபிக்க போகிறோம். அவர்கள்
பிரஸ்ட் கேன்சர்ல அவர்கள் வந்துட்டு நாளைய தினத்தில் ஒரு சர்ஜரிக்குள்ளாய் கடந்து செல்கிறார்கள். இப்பொழுது யாரும் வந்துட்டு அமைதலா இருக்க வேணாம். அவருடைய தழும்புகளால் குணமானோம் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். அவர் யெகோவா ராஃபாவாய் வெளிப்படும்படியாக இப்பொழுது அன்பு தாயார் இருக்கிற அந்த ஸ்தலத்திலே தேவனுடைய வல்லமை வெளிப்படும்படியாக ஜெபிக்க போறோம். நம்முடைய நாவுகளை உயர்த்தி, அப்பா நாங்கள் நம்புகிற தேவன், நீர் விடுதலை ஆக்க வல்லவர், நீர் சுகத்தை கொடுக்க வல்லவர். உம்முடைய அற்புத தழும்புகளின் கரத்தினால் நீர் எங்கள் அன்பு தாயாரை இந்த காலை வேளையில தொடும்படியாக அப்பா அவர்கள் இருக்கிற ஸ்தலத்தில் ஆண்டவரே என் தேவனுடைய அற்புதத்தின் வல்லமை வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே என் தேவனுடைய கரம் வெளிப்படட்டும், என் தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படட்டும், என் தேவனுடைய அற்புதத்தின் ஆண்டவரே ஆணி பாய்ந்த கரம் ஆண்டவரே அன்பு தாயை தொடும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. அப்பா நாளை தினத்தில் நடக்க போகிற சர்ஜரியை நாங்க முற்றிலுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும். அந்த சர்ஜரி ரூமுக்குள்ளாய், அந்த ஆபரேஷன் தியேட்டருக்குள்ளாய் என் தேவன் கடந்து செல்வீராக. என் தேவன் ஞானம் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்க நம்பி இருக்கிறவர், நீ தப்புவிக்க வல்லவர் தகப்பனே. உம்மை நோக்கி நாங்க முறையிடுகிறோம். என் அன்பு தாயாரை நீங்க விடுதலையாக்கி ஆண்டவரே சுகத்தோடு பலத்தோடு எங்கள் மத்தியில நிறுத்தி வைக்கப்பட்டிருக்காய். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஆண்டவரே. நாங்க உம்முடைய கரத்துல நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களை முழுவதுமாய் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காக பலமாய் கரங்களை தட்டி, கர்த்தர் ஆராதனை அங்கீகரித்ததுக்காக பலமாய் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோம். தயவுசெய்து சபையார் இருக்கையில் அமருங்கள். அன்பு சகோதரன் ஜானுடைய தாய்க்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். வருகிற வார நாட்களில் செவ்வாய்க்கிழமை அன்று அவருக்கு ஒரு சர்ஜரி இருக்கிறது, அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஜான் தம்பி நம்ம ஊழியத்தில் இசைத்துறையில் உதவி செய்கிற அன்பு குடும்பத்தார் இந்த பிள்ளைகளுக்காக குடும்பத்திற்காக ஜெபிக்கும்படி சபையாருக்கு அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன். ஜெயம் ஊழியத்தின் 2வது தமிழ் ஆராதனைக்கு வந்திருக்கிறவர்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் தான் புதிதாய் நான் கடந்து வந்திருக்கேன் என்று சொல்பவர்கள் ஆலயத்தில் இருப்பேன் என்று சொன்னால் ஒரு விஷயம் எழுந்து நில்லுங்கள். உங்களை அன்போடு கூட வரவேற்க ஆசைப்படுகிறோம். அன்பு சகோதரனுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன், அன்பு தாய்க்காய் கர்த்தரை துதிக்கிறேன். இன்னும் பலமாய் கரங்களை தட்டி அன்பு தங்கைக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். இன்றைய தினம் பிள்ளைகளோடு கூட சகோதரி வந்திருக்கிறாங்க, அன்பு சகோதரன் மற்றும் தாயார் வந்திருக்கிறாங்க. அவங்களை இன்னும் பலமாய் சபையாக கலந்து தட்டி உங்களை இயேசுவின் நாமத்தில் ஜெயம் ஒளித்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். நீங்கள் வந்தது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த வந்த வண்ணமாய் திரும்பி போகாதபடி பரலோகத்தின் தெய்வம் உங்கள் விண்ணப்பத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி உங்களை பலப்படுத்தி அனுப்புவாராக. தயவுசெய்து இருக்கையில் அமர்ந்து கொள்ளுங்கள். சபையார் தயவு கூர்ந்து நம்முடைய அறிவிப்பை கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய மகாபெரிய கிருபையினால் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று ஜெயமொழித்தின் சார்பாக மதுரை பட்டணத்தில் குடும்ப ஆசீர்வாத கொடுகை நேர்த்தியாய் நடத்தப்பட்டது. தேவ நாம மகிமைப்படுவதாக. அதற்காக ஜெபித்த ஒவ்வொருவருக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். இன்று மாலை கிட்ஸ் கேம்ப் பிளானிங் மீட்டிங் உண்டு. தயவு கூர்ந்து கிட்ஸ் கேம்பில் நான் உதவி செய்வேன் என்று சொல்லி பெயர் கொடுத்த ஒவ்வொரு ஆசிரியர்கள் மற்றும் கோஆர்டினேட்டர் ஒவ்வொருத்தரும் அந்த கலந்து கொள்ளும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இன்று மாலை கிட்ஸ் கேம்ப் பிளானிங் மீட்டிங் உண்டு. யாரும் மிஸ் பண்ணாமல் தயவு கூர்ந்து 7 மணி அளவில் வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அப்படி ஃப்ரீயாக இருந்தால் ஈவினிங் சர்வீஸும் அட்டன் செய்து நீங்கள் பிளானிங் மீட்டிங்கில் கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மிக முக்கிய அறிவிப்புக்குள்ளாய் கடந்து வருகிறேன். நீங்கள் நம்மளுடைய டோரெல்லாம் பார்த்தீங்கன்னா சில QR கோட்லாம் ஒட்டியிருப்போம். நம்ம இந்த நாள் தொடங்கி நம்முடைய கிட்ஸ் கேம்ப் ரெஜிஸ்ட்ரேஷனை ஆரம்பிக்கிறோம். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எப்பொழுதும் அன்றைய தினம்தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம் எப்பொழுதும். ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் டிஜிட்டலாக மாற்றிருக்கிறோம். நீ இப்பொழுதே கிட்ஸ் கேம்ப்க்கு வருவாய் என்று சொன்னால், ஏன்னா அந்த ஹால் வந்து சிறு ஹாலாக இருப்பது நிமித்தம் இந்த தடவை லிமிட் பண்ணியிருக்கோம் சீட்ஸை. ஸோ நீங்கள் யார் முந்திக் கொள்கிறீங்களோ உங்களுக்கு சீட் வழங்கப்படும். இல்லை என்றால் சிஎம் சீட் கூட கிடச்சிடும். ஆனால் கிட்ஸ் கேம்பில் உங்களுக்கு சீட்டு கிடைக்காது. அல்லேலூயா. ஸோ யாரும் மறந்துடாதீங்க. QR கோட் இருக்குது. அந்த ஹேண்ட்பில்ஸ் போடுமா, ஹேண்ட்பில்ஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. சீக்கிரமாய் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். டிசைன்லாம் ரெடி ஆகிடுச்சு. அதன் பிறகு எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ண வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு செய்து காட்டுகிறேன். நம்முடைய ஹேண்ட்பில்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா முதல் பேஜில் ஒரு QR கோட் இருக்கும். அந்த இடம் எங்கே ஸ்கேன் பண்ணிங்கன்னா டைரெக்டாக அந்த இடத்துக்கு MJL எங்கே நடக்கிறதோ
அந்த இடத்துக்கு நம்மளை அழைத்து செல்லும். நெக்ஸ்ட் பேஜ் காமிமா. என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுலேயும் ஒரு QR கோட் இருக்கும். நார்மலாகவே நீங்கள் யாராவது வெல்கம் பண்ணால் ஹேண்ட்பில்ஸை கொடுக்கும்போதே அதிலே ஸ்கேன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணலாம். சபையாருக்கு மாத்திரம் நான் ஸ்கேன் பண்ணுவதற்காக வெளியே QR கோட்லாம் டோரில் வச்சுருக்கிறோம். நம்மளோட சைன் நம்முடைய நோட்டீஸ் போர்டில் போடப்பட்டிருக்கிறது. தயவு கூர்ந்து இன்றே நீங்கள் வேகமாக ரிஜிஸ்டர் செய்யும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறோம்? நீங்கள் பால் ப்ளே பண்ணுங்கள். நீங்கள் இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் செய்த பிறகு டைரெக்டாக உங்களை இந்த பேஜுக்கு அழைத்து செல்லும். நீங்கள் நார்மலாகவே கிட்ஸ் ஸ்கேன் பாருங்கள், இந்த பேஜுக்குள்ளே வந்துடும். QR கோடை ஸ்கேன் பண்ணோடனே அப்படி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், மேலே போங்க. ஓகே, இந்த பேஜ் வரும் பாருங்கள். ஜெயமினிசி பிரசன்ஸ் கிட்ஸ் கேம்ப் சொல்லி எந்த டேட்டு, MJL வாணி மகால் அதோட இருக்கும். 2 நம்மளுடைய நோட்டீஸ் இருக்கும். அப்படியே கீழே வாங்க. இந்த பேஜ் ரெஜிஸ்டர் யுவர் சைல்டு போட்டு இங்கே பாருங்கள், உங்களுடைய பிள்ளை நேம், உங்கள் மகளுடைய நேம், டேட் ஆஃப் பர்த் பக்கத்தில் இருக்கும். கரெக்டான தெளிவான டேட் ஆஃப் பர்த்தை கொடுங்க. பாருங்கள் டேட்லாம் போகிறாங்க. 22/10/2018 எஸ்ரா ராஜன், ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட். ஸ்டில் செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஆயின்னு கோயிங் டு தேர்ட் ஸ்டாண்டர்ட். எஸ் எஸ் ஓகே, தேர்ட் ஸ்டாண்டர்ட் போகிறாராம். அவங்க அப்பா நம்பர் வருது பாருங்கள், 9176054433. எந்த லொக்கேஷனாக? தாம்பரமா திருவஞ்சேரியா? தாம்பரம். ஓகே, தாம்பரம் திருவஞ்சேரி. சரி, நல்லது. பாருங்கள், அவங்க அப்பா பேர் போட்டாச்சு, தாம்பரம் போட்டாச்சு, ஏரியா போட்டாச்சு. அதுக்கப்புறம் எப்படி இந்த அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? சர்ச் அனௌன்ஸ்மெண்ட் மூலிமா தெரியப்பட்டது சொல்லிவிட்டு ஜஸ்ட் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி தான். நீங்கள் கிளிக் பண்ணோன்னே டைரெக்டாகவே உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஃபார்ம் வந்துடும். பாருங்கள், ஹல்லேலூயா. கொஞ்சம் கரம் தட்டலாமே, நம்ம எவ்வளோ அட்வான்ஸாக போயிட்டுருக்குறோம். உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்ச உடனே இம்மிடியேட்டாக உங்கள் கையில் உங்கள் ஃபோன்லேயே இந்த QR கோடு வந்துடும். நீங்கள் அன்றைக்கி வரப்போ நேராக வரலாம். அன்றைக்கி நிறைய பேரில் உட்காந்துருக்க மாட்டாங்க, 2 பேர் தான் இருப்பாங்க. நீங்கள் காமிச்சா போதும், இம்மிடியட்டாக ஸ்கேன் பண்ண உள்ளே அனுப்பிச்சிடுவோம் நாங்கள். சரியா? ஸோ உங்கள் பேர் என்ன, எந்த கிளாஸ் என்ன, எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மொபைல்லே கொடுத்துட்றோம். ஸோ இன்றே வேகமாக ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ மறந்துடாதீங்க, இதற்கு உதவியாக இருந்த சகோதரன் சார்ல்ஸ் அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த சார்ல்ஸ்னு பேர் வச்சுக்கணும், நல்லவங்க உங்களுக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அன்பு சகோதரன் இன்றைக்கி வெளியே இருக்கிறாங்க. ஆனால் இந்த எல்லாவற்றிலும் சகலவற்றையும் டிஜிட்டல் மயம் ஆக்கி கொண்டிருக்கிறாங்க. சீக்கிரமாக ஆப் ஆல்மோஸ்ட் 99% ரெடி ஆகிடுச்சு. என்னுடைய நான் அப்ரூவல் கொடுக்காதனால எனக்கு நேரம் இல்லாத நிமித்தம் நாங்கள் அதை முடிக்க முடியல. ஆல்மோஸ்ட் 99% நம்முடைய ஆப்லாம் முடிஞ்சிடுச்சு. அந்த ஆப்பில் நீங்கள் பாட்டு கேட்கலாம், நம்முடைய வீடியோ சாங்ஸ் கேட்கலாம், டெய்லி மெமரி வர்ஸ் வரும், நம்முடைய சர்ச் ஈவெண்ட்ஸ் எல்லாமே உள்ளே வந்துடும். அந்த ஆப்பை சீக்கிரம் லான்ச் செய்ய போகிறோம். ஆல்மோஸ்ட் அவர் முடிச்சிட்டாரு, இன்னும் நாங்கள் தான் ஃபைனல் பண்ண இருக்குது. பிரதர் சகோதரன் சார்ல்ஸ் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். எல்லாம் பார்த்துக்கங்க. QR கோடு உங்களுக்கு டைரெக்டாகவே நம்முடைய சபையின் நிலை வாசலில் ஒட்டி வைத்திருக்கிறோம். நீங்கள் ஸ்கேன் செய்யும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வருகிற வார நாட்களில் ஆண்கள் ஜெபம், பெண்கள் ஜெபம் மற்றும் யூத் கனெக்ட் இருக்காது. மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், ஆண்கள் ஜெபம், பெண்கள் ஜெபம், யூத் கனெக்ட் இருக்காது. ஆனால் புதன்கிழமை அன்று சிறப்பு உபவாச கூடுகை நம்முடைய திருச்சபையில் நடைபெறுகிறது. அன்பு தேவ ஜனமே, அன்பு சகோதரனே சகோதரியே, வருகிற வியாழக்கிழமை 23ஆம் தேதி நாம் எல்லாம் என்ன செய்ய போகிறோம் சொல்லுங்களேன். பிரவீன், என்ன செய்வ? ஓட்டு போட போகிறோம். வெரி குட், ஓட்டு போட போகிறோம். சரியா? நல்லா கவனிங்க. நீங்களும் நானும் ஜெபிக்கிற ஜெபந்தான் நமக்கு ஒரு நல்ல முதலமைச்சரை கொடுக்கும். இன்றைக்கி என்னென்னமோ சர்வே வருது. எந்த சர்வே வரட்டும், யார் வேணால் இதற்கு முட்டி மோதட்டும். ஆள் பலம், பணபலம், அரசியல் பலம் எது இருந்தாலும் நான் நம்புகிறேன், நான் ஆராதிக்கிற, நீ ஆராதிக்கிற தெய்வம் தான் நமக்கு ஒரு நல்ல தலைவர் நியமிப்பார். அல்லேலூயா. அநேக சபைகள், அநேக ஊழியங்கள் ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் முதலாவது ஜெபத்தை இந்த சபையில் ஒருங்கிணைத்து நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஜெபித்த ஆண்டவரே நல்ல தலைவரை கொடுங்க. ஒவ்வொரு 234 தொகுதிக்காக ஜெபிக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய சித்தம், திட்டம், தீர்மானம் நிறைவேறட்டும். எங்கே வேணால், எப்படி வேணால், எந்த திட்டம் போடட்டும். திருப்பியும் சொல்கிறேன், நம்முடைய தெய்வம் தான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ராஜ்யமாக இருக்கட்டும். நல்லா யோசிச்சு பாருங்கள்.
கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக 2000 வருஷம் அநேக ராஜ்யங்கள் போராடுது. அதுலேயும் ரோம ராஜ்யம் இருக்குது பார்த்தீங்களா, மிக வலிமையான மிக பெரிய ராஜ்யம். அவங்களாலேயே கிறிஸ்தவத்தை நசுக்க முடியல. எவ்வளோக்கவ்வளோ நசுக்கப்படுதோ அவ்வளோக்கவ்வளோ பெருகுகிற கூட்டம் தான் கிறிஸ்தவர்கள் கூட்டம். அல்லேலூயா. அதனால் நம்ம தேவை நல்ல தலைவர். நம்மளை இவன் நசுக்குவான் அவன் நசுக்குவான், யாரும் நசுக்க முடியாது. சரியா? நம்மளை நசுக்கணும்னு நினச்சாலே அவன் தலையெழுத்தை நம் கர்த்தராகிய ஆண்டவர் மாற்றி போட்டுருவார். அல்லேலூயா. அதனால் தயவு செய்து புதன்கிழமை நீங்கள் காலை 10 மணி அளவில் கடந்து வந்து தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். புதன்கிழமை ஜெபிப்போம். வியாழக்கிழமை நம்முடைய திருச்சபையார் அனைவரும் ஓட்டளிக்க தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நமக்குடைய உரிமையை, நமக்கு தேசம் கொடுத்த அந்த உரிமையை நிச்சயமாய் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நீங்கள் கியூவில் நின்று வெயில் அடிக்குதுன்னு பார்க்காதீங்க, போய் ஓட்டளிங்க. அது அடுத்த 5 வருஷத்துக்கு நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இது உங்களுடைய நடத்துகிற ஊழியனாய் கொடுக்குற ஆலோசனை. அனைவரும் ஓட்டளிக்கிற உரிமை உள்ளவர்கள், சரியா? போய் ஓட்டளியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜபத்தை மறந்து விடாதீர்கள். புதன்கிழமை கடந்து வரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வருகிற வியாழக்கிழமை அன்று மாலை சிறப்பு குடும்ப ஆசீர்வாத ஜபம் நம்முடைய சபையில் நடைபெறும். குடும்ப ஜபம் அதுவும் ஆசீர்வாதம் தான். அதனால தான் ஆசீர்வாத ஜபம் என்று நான் சொன்னேன். தயவு கூர்ந்து சபையார் அனைவரும் கடந்து கொண்டு மாலை 6:30 தொடங்கி 7:30 நம்முடைய சபையில் நடைபெறும். தயவு கூர்ந்து அதில் கலந்து கொண்டு நீங்கள் தேவ நாமத்தை உயர்த்தும்படி தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். விசேஷமாய் அன்பு தம்பி பிரின்ஸோடைய ஸ்பெஷல் டே. பிரின்ஸ் தம்பி கர்த்தரை துதிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். தம்பிக்கு இன்னைக்கு பிறந்த நாள். சபையார் அனைவரும் அவருக்கு வாழ்த்து தெரிவிப்போம். ஏன் பிரின்ஸ்க்கு மட்டும் ஸ்பெஷல்னா, அவர் ஸ்பெஷலான ஸ்நாக்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கிறார். சரியா? ஏன் அண்ணன் பிரின்ஸ்க்கு ஸ்பெஷல்? பிரின்ஸ் எனக்கு எப்பயுமே ஸ்பெஷல் தான். ஆனாலும் அவர் நமக்கு என் குடும்பத்தோடு இன்னைக்கு கொண்டாட வேண்டும் என்று சொல்லி இந்த ஸ்நாக்ஸ் ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். ஹான்சி சகோதரி நல்லா வந்துருச்சாமா? நல்லா வந்துருச்சு, வெரி குட். ஸோ நீங்கள் முடிந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு கடந்து போகும்படியாக கேட்டுக்கொள்ளுகிறேன். அன்பு குடும்பத்தாருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள், நன்றியும் சபையார் சார்பாக தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நீங்கள் FBM நம்முடைய ஃபேமிலி பிளெஸிங் மீட்டிங் வர முடியல, ஆனால் வாக்குத்தத்த அட்டை வேணும் என்று சொல்பவர்கள் கரங்களை உயர்த்தி காட்டுங்கள். ஊழியர்கள் உங்கள் கையில் அந்த அட்டைகளை கொடுப்பார்கள். அந்த வேளையில் நாம் யாரெல்லாம் கார்டு கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இருந்து கொடுங்கப்பா, சைமன் ஹெல்ப் பண்ணுங்கப்பா, வாங்கி வேகமாக ஒவ்வொரு ரூபாயும் கொடுங்க. அந்த லாஸ்ட் ரோலாம் இல்லை, ஆனால் ஜினோ நான் பேர் சொல்லவே கூடாது, நீங்கள் வேகமாக வந்து வாங்குங்க, வாங்கி கொடுங்க. அவங்க தேவப்பிரியெலாம் அங்கே அந்த பக்கம் இருக்காங்க பாருங்க, கொடுங்க. ஒவ்வொரு ரூபா 4 ரூபா இருக்குது, ஆளுக்கு 1 ரூபா போயிருங்க. ஜீனோ இங்கே ஃப்ரண்ட்டில் வந்துருங்கப்பா, இங்கே எல்லாம் கொடுக்கல பாருங்கள். இப்போ எவ்வளோ பேர் ஃபேமிலி பேசிங் மீட்டிங் வரல பாருங்கள், நம்ம ஆளுங்களே வாங்க. இப்படி தான் கண்டுபிடிக்க முடியுது. என்ன டக்குனு கை அரைக்கிறாதீங்க, காடு வாய்க்குங்க. வாக்கு தத்துவத்தை வாய்க்கொள்ளுங்கள். இந்த வாக்கு தத்துவத்தின்படி கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த நாளில் தொடங்கி வருகிற சனிக்கிழமை மட்டுமாய் நம்முடைய சபையில் பிறந்த நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக விசேஷ பாடல் பாடி அவர்களை வாழ்த்தி ஜெபிக்க போகிறோம். சகோதரன் பிரின்ஸ் லுக் மற்றும் ஜொபினா மார்டின், அருண்குமார், ரமணி அம்மா, ஜாய்ஸ் தங்கராஜ், ஜாய்ஸ் உங்களுக்கு சபையார் சால்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்க லண்டன் தேசத்தில் இருக்கிறார்கள், இப்போ வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரி கிரேஸ் பிலிப்காகவும் கர்த்தரை துதிக்கிறேன். இவர்கள் இந்த வாரத்தில் பிறந்தநாள் கொண்டாடுபவர்கள். வேற யாராவது பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடுபவர்கள் நம்ம சபையில் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு விஷயம் எழுந்துங்கள், உங்களுக்காக வாழ்த்து தெரிவிக்க போகிறோம் பாடி. எஸ், உங்களுக்கு திருமண நாளா? ஏன் நீங்கள் ரெக்கார்டில் கொடுக்கலையோ? சரி, தயவுசெய்து இன்னைக்கு நோட் பண்ணிக்கமா. பெசிலி எங்கே இருக்கீங்க? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. தயவுசெய்து உங்களுக்கு டேட் கொடுத்துட்டு போயிருங்கப்பா, அப்போ நாங்கள் விஷ் பண்ண உங்களுக்கு லகுவாக இருக்கும். சரி, அருமை குடும்பத்தாருடைய திருமண நாள், பிள்ளைகளுடைய பிறந்த நாள், சரியா? விஷ் பண்ணி பாடிடலாமா? அவர் பாடிய பிறகு உங்களுடைய ஸ்தோத்திர காணிக்கையை சபைக்கு முன்பாக படைக்கலாம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to both of you. Happy birthday. May God bless you. May
உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. Happy wedding day, happy wedding day, happy wedding day, happy wedding day, happy wedding அங்க day, பார்த்து வாழ்த்துங்க. happy wedding ஏன் day, என்னைய பார்த்து வாழ்த்துறீங்க? happy wedding day, happy wedding day. எல்லாரும் என்னையே வாழ்த்துறீங்களே, எனக்கு இன்னும் இருக்கு, கொஞ்ச நாள் தான் வந்துடும் சீக்கிரம். அங்கே வாழ்த்திட்டாச்சு, சரி நல்லது. இந்த அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். வானத்தியில் கொஞ்சம் முன்பாக வந்துருங்கப்பா. திருமண நாள் கொண்டாடுகிற, பிறந்தநாள் கொண்டாடுற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம். தம்பி பிரின்ஸ் லூக்குக்காக, ஜொபினாக்காக, அருண்குமாருக்காக, ரமணி அம்மாக்காக, ஜாய்ஸ் தங்கராஜுக்காக, கிரேஸ் பிலிப்காக, விசேஷமாய் சிலம்பரசன் குடும்பத்திற்காக நாங்கள் உங்கள் சமூகத்தில் வருகிறோம். இந்த பிள்ளைகளுடைய புதிய நாளுக்குள்ளாய், புதிய வருஷத்துக்குள்ளாய் காலெடுத்து வைத்திருக்கிற என் பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த நாளில் தியானித்த வார்த்தையின்படி புதிய காரியத்தினால் பிள்ளைகளை நிரப்பி நடத்தும்படியாய் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற நல்ல சுகம், நல்ல பலன், கர்த்தருடைய நாமத்தினால் ஐஸ்வர்யமும் கனமும் என் பிள்ளைகள் வாழ்க்கையில் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன். என் பிள்ளைகள் செய்கிற ஊழியர்கள் சிறக்கட்டும். என் பிள்ளைகள் வாழ்க்கை அநேகருக்கு வெளிச்சமாய், அநேகருடைய பாதைகளுக்கு ஆண்டவரே சரியான பாதையை காட்டுகிற பிள்ளைகளாய் இருக்க வாழ்த்தி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். உங்கள் யாவருக்கும் சபையார் சார்பாக வாழ்த்துக்கள். ஸ்தோத்திர காணிக்கை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திர காணிக்கை ஆசீர்வதித்தாங்க. குடும்பத்தாருடைய ஸ்தோத்திர காணிக்கை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்தாங்க. மீதமுள்ள பகுதியை சகோதரர் பிரின்ஸ் எடுத்து நடத்துவார். நம் அடுத்த காணிக்கை பகுதிகளாய் நாம் கடந்து செல்கிறோம். இந்த காணிக்கையை ஆசீர்வதித்தரும்படியாய் ராஜேஸ்வரி அம்மா முன்பாய் கடந்து வந்து இதற்காக ஜெபிப்பார்கள். அதனைத் தொடர்ந்து சகோதரி ரோசல் கடந்து வந்து காணிக்கை பாடலை பாடும்போது நீங்கள் இருக்கிற இடங்களிலே காணிக்கைகள் எடுக்கப்படும். அதனைத் தொடர்ந்து அக்கா முன்பாய் கடந்து வந்து தேவனுடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். காணிக்கை கரங்கள் ஏந்திக் கொள்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, இந்த அருமையான இந்த நாளுக்காய் நன்றி இயேசப்பா. எங்கள் அனைவரையும் முன்குறித்து இந்த சபையோராய் கூட்டி சேர்த்து உம் சமூகத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய இந்த பாக்கியத்துக்காய் நன்றி இயேசப்பா. நாங்கள் கூடி வந்த நோக்கத்தை கர்த்தர் ராஜா எல்லாவற்றிலும் அப்பா நீர் சிறந்து விளங்குகிறீர். உமது நாமம் எங்களுக்குள்ளார மகிமை அடைந்து கொண்டிருப்பதற்காய் நன்றி இயேசு சுவாமி. இது உங்கள் கரங்களில் ஏந்திருக்கதான இந்த சிறு பணத்தை கூட உமது கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசப்பா. இன்னுமா இதை கர்த்தாவை உமது ராஜா ஊழியத்துக்கென்று கொடுக்க விதைக்க வந்திருக்கிறோம். இன்னுமா எங்கள் உள்ளங்களில் இயேசு சுவாமி நீ நிறைந்திருக்கிறீர் அப்பா. இந்த உதாரணமான இந்த கர்த்தாவை இந்த காணிக்கைகளோடு உண்மை நாங்கள் ராஜா அப்பா மகிமைப்படுத்த இதை ஏற்றுக்கொள்ளுங்க இயேசப்பா. அப்பா இதை கர்த்தாவை உமது கரங்களை விட்டு கொடுக்கிறோம். நீர் அப்பா எங்களுக்கு வானத்தின் பலகனை திறந்து எங்கள் மடி நிறைய மட்டும் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர் என்பதை விசுவாசிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே.
கரங்களை தட்டுவோமா? ஒரு விசை நம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தெய்வம் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிற தெய்வத்தோட விசேஷித்த பிரசன்னம் இந்த நாளிலும் தெய்வமே நம்மோடு பேசும்படியாய் ஒரு விசேஷித்த கரம் இந்த வேளையில நம் மீது அமரும்படியாய் சூழ்நிலைகளை மாற்றுகின்ற ஒரே ஒரு தெய்வம் நம் ஆராதிக்கும்படியாய் இந்த நாளில் கடந்து வந்திருக்கிற நம்மோடு பேச போகின்ற உண்மை உள்ள தெய்வத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். தகப்பனே, இதுவும் ஒரு ஆராதனை அல்ல. இது தெய்வம் என்னோடு பேசி என்னுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுத்து நான் சரியான பாதையில் நடக்கும்படியா எனக்கு ஆலோசனை தந்து நான் தவறுகின்ற வேளையில் என்னுடைய கரத்தை பிடித்து சரியான பாதையில் நடக்க எங்களை தாழ்த்தி நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் பேசும்படியாய் நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வேதத்தை தானியேல் 6வது அதிகாரத்துக்கு நாம் எல்லோரும் திருப்பிக் கொள்வோம். Let us turn our Bibles to the book of Daniel chapter 6. தானியேல் 6வது அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். எல்லோரும் திருப்பிக் கொள்வோம். 1 to 10 வசனங்களை நாம் மாறி மாறி வாசிக்க போகின்றோம். எல்லோரும் தானியேல் 6வது அதிகாரம் 1 to 10 வசனங்களை நாம் மாறி மாறி வாசிக்க போகின்றோம். தானியேல் 6ஆம் அதிகாரம். ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் வாசிக்கலாம். ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள், சத்தமாக வாசிக்கலாமே, அவர்களுக்கு மேலாக பிரதானிகளையும் தரியுவுக்கு நலம் என்று இவர்களில் தானியேல் இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தபடி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தாலே ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டங்கூடி ராஜாவினிடத்தில் போய் அவனை நோக்கி, தரியு ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்யப்பட வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் இப்போதும் ராஜாவே, மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகடிகள் திறந்திருக்க அங்கே நான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். எல்லாரும் தூங்காம உற்சாகமா வாசிக்கணும். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டிற்குள் போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக என்ன செய்தாரா? முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, தானியேல் 17வது வயதில் சிறைப்பிடிக்கப்பட்டு அடிமையாக ஒரு புதிய தேசத்துக்குள் காலெடுத்து வைக்கிறான்.
அந்த புதிய தேசத்தில் அவன் அடிமையாக இருந்தான் 17வது வயதுல. அந்த நாள் தொடங்கி அவன் ஜெபித்து கொண்டே இருந்திருப்பான். எனக்கு எப்ப விடுதலை வரும், நான் மறுபடியும் எப்ப என்னோட குடும்பத்தை நான் பார்ப்பேன், நான் கேஃப்ரியா, அதாவது யார் சொல்லி செய்யாம நான் என்னோட இஷ்ட பிரகாரமாக நான் எப்ப இருப்பேன், ரைட்டா அப்படின்னு சொல்லி 20வது வயசுல 21வது வயசுல அப்படியே தொடர்ந்து ஜூடா எந்திரிச்சு உட்காருப்பா, கமான் ஜூடா. அவனோட 25வது வயசுல ஜெபம் பண்ணியிருப்பான், 30வது வயசுல ஜெபம் பண்ணியிருப்பான். என்ன சங்கீதா, அப்படியே 40 ஆச்சு, 45 ஆச்சு. இந்த கட்டம் வரும்போது அவனுக்கு என்ன வயசு இருந்திருக்கிறோன்னு நினைக்கிறீங்க? தானியேல் 6வது அதிகாரத்துல தானியேலுக்கு என்ன வயசு இருக்கும்னு நினைச்சிருக்கீங்க? யோசிச்சு பாருங்க. ஒரு 87 வயது, ஹல்லேலூயா, ஒரு 90 வயது கிட்ட ஸ்டில் அவன் காத்திருந்தான். அதுவும் அந்த தானியேலோட வாழ்க்கையில அவன் கர்த்தரிட்ட சகல திட்டத்தின் பிரகாரமாக அவன் மனுஷனுக்கு முன்பு மட்டும் இல்ல, கர்த்தருக்கு முன்பாக அவன் நேர்மையாய், உண்மையாய், பரிசுத்தமாய், அவன் அழகாய் ஜீவித்து வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு தானியேல். ஹல்லேலூயா. எத்தனை ராஜாக்கள் வந்தாலும் எப்பொழுதும் அவர்கள் தேடுவது, அவங்க நாவல சொல்ற எந்த மனுஷனை வேணும்னு கேட்பாங்களா? எனக்கு தானியேல் தான் வேணும். ஆனாலும் அவ்வளவு பரிசுத்தமா வாழ்ந்த தானியேலுக்கு ஒரு பயங்கரமான நெருக்கம். அப்படித்தானே யோசிக்கிறோம், ஓடி வரோம், தேடுறோம், ஜெபிக்கிறோம். எத்தனை நெருக்கங்கள் என்ன ரூபிமா, எத்தனை குறைவுகள். சில வேளைகள இந்த கடனுக்காக ஒரு வேலைக்கு போவோம், ஆனா அடுத்த கடனை கட்டுறதுக்குள்ள, அந்த முடிக்கிறதுக்குள்ள அடுத்த கடன் எப்படி இருக்கா, ரெடியா கண்ணை திறந்து வச்சுட்டு காத்திருக்கு. கடனுக்கு முடிவே இல்லை. சில வேளையில பழி சொற்கள், சில வேளையில கைவிடப்பட்ட சூழ்நிலைகள். எவ்வளோ எஃபர்ட் போட்டு நம்மளுடைய எல்லா பிரயாசத்தை போட்டு வேலை இடத்துல அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சிருப்போம். ஆனா அதுக்குரிய என்ன சொல்லுவாங்க, சாரி நீ கஷ்டப்பட்டு தான் வேலை செஞ்ச, உண்மைதான், ஆனா கம்பெனி இப்ப நிறைய ப்ராஃபிட் பார்க்கல, அதனால இந்த மாதம் நீ வாங்குறத காட்டிலும் உனக்கு பாதிதான் சம்பளங்கள் என்று சொல்லலாம். சில வேளையில வேலை இடத்துல தான் நிம்மதி இல்லை, வீட்டுல கால் எடுத்து வச்சாலும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சா சமாதானம் இல்லை. கதவை யாராவது தட்டிட்டே இருக்காங்க, இந்த மந்த் நீ எப்படி கட்டி முடிக்க போற, நான் கொடுத்த கடனுக்கு என்ன பதில்? உங்க லைஃப்ல சில சூழ்நிலையில அடுத்தது என்ன, சோ மெனி क्वेश्चन மார்க். சந்தோஷமா ஆரம்பிச்சேனே, ஆனா நான் உழைக்கிறதுக்கும் சம்பாதிக்கிறதுக்கும் சேர்த்து வைக்கிறதுக்கு நத்திங், ஜீரோ, ரைட்? நான் என்ன செய்ய? அப்படியே நான் ஜெபம் பண்ணி அநேகருக்கு பதில் வந்துருது, ஆனா ஏன் ஜெபத்துக்கு ஒரு நாள் 2 நாள் அல்ல, தானியேல் பல வருஷமா காத்திருக்கான். நான் எப்ப மறுபடியும் எருசலேமை பார்ப்பேன், நான் எப்ப போவேன்? வயசு ரொம்ப போச்சு. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறோம், என்னோட வாலிபம் மறைஞ்சு போச்சு, என் சரீரத்தில் இருக்கிற பலன்லாம் போச்சு, நான் ஜெபம் பண்ணி 40 நாள் ஜெபம் பண்ணனே, ஆனா அந்த 41வது நாள் தான் இன்னும் அதிகமா எல்லாம் வீரியமா மாறிச்சேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனம் சொல்கின்றது, 9ல அந்த ராஜா கையெழுத்து போட்டார். கையெழுத்து போட்ட ராஜா யார்? அவருக்கு நல்லா தெரியும், இங்க இருக்கிற எல்லா பிரதானிகளை காட்டிலும் நம்பர் 1 பெஸ்ட் மேன் தானியேல் தான். கண்டிப்பா இந்த தானியேல் இந்த சட்ட திட்டத்துக்கு அவன் தலை குனிய மாட்டான், தலை வணங்க மாட்டான். ஏன்னா அவன் நேசிக்கிறது அவன் உண்மையான தெய்வத்தை. அப்ப கண்டிப்பா இந்த தானியேலுக்கு பிரச்சனை வரும்னு இந்த ராஜாக்கு தெரியும். சில வேளையில நீங்க யார் என்று எல்லாருக்கும் தெரிஞ்சும் உங்களை வேதனைப்படுத்துறாங்களே. ஹல்லேலூயா. தெரிஞ்சும் தனக்கு ஒரு ஆபத்து வரப்போது, சிங்க கேபிக்குள்ள கண்டிப்பா நான் கால் எடுத்து வைக்க போறேன் என்று தானியேலுக்கு தெரிஞ்சும் அவன் வீட்டுல போய் எப்போதும் அவன் ஜெபிக்கும் போது வசனம் சொல்லுது, அவனுடைய விண்டோ பலகணிகள் எப்படி இருக்குமா? வாசிச்சு சொல்லுங்களேன், எப்படி இருக்குமா? பலகணிகள் திறந்திருக்க, எப்போதும் திறந்தா வச்சிருப்பானா. ஏன்னா அவன் நேரா பாப்பானா, அந்த ஏங்கல்ல தான், அதை நோக்கி தான் எங்க என்ன இருக்கா, எருசலேம் இருக்கு. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணாரு, தீர்க்கதரிசி சொன்னாரு. அவன் என்ன செஞ்சிருக்கலாம், 30 நாள் தானே, ஜன்னல் எல்லாம் மூடிக்கலாம். நான் உள்ளுக்கு மூடிட்டு ஜெபம் பண்ணா யாருக்கு தெரிய போகுது, நான் தப்பிச்சிருவேன். இல்ல, வசனம் சொல்கின்றது, தானியேலோ வென்றார். அந்த பத்திரத்துக்கு வாசிங்களேன், கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும். சில வேளையில உன்னுடைய சூழ்நிலைகள் கஷ்டம், சம்டைம்ஸ் நீ ப்ளீஸ் பண்ணாதான் நன்மை நடக்கும்.
நீ அந்த தவறான காரியத்துல கை கோத்தாதான் நன்மை நடக்கும். நீ அது தவறுன்னு தெரிஞ்சு சைன் போட்டாதான் நன்மை நடக்கும். எல்லாம் உனக்கு தெரிஞ்சும் ஆனாலும் நீ கை வைக்காம இருக்கிறல. இந்த தானியேலை போல என்ன செய்யற? தன் வீட்டுக்குள் போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்த வந்தபடியே ஆமென் தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் என்ன செஞ்சிருப்பான்? ஆண்டவரே, உங்களோட சமூகத்தை விட்டு நான் எங்க போவேன்? நான் உங்ககிட்ட பேசாம என் பாரத்தை வேற யார்கிட்ட சொல்லுவேன்? நான் யார்கிட்ட கொட்டினாலும் அவங்க என்னை பார்த்து கேட்டுற மாதிரி கேட்பாங்க, ஆனா என்னை இழிவா நினைப்பாங்களே என்றது. இந்த தானியேல் என்ன செஞ்சிருப்பாராம்? கண்களை மூடி வானத்துக்கு நேராக நோக்கி பார்த்து 2 கரங்களை உயர்த்தி ஒரு சத்தமா அழகா பாடியிருப்பாராம். பயம் இல்லாம பாடியிருப்பானா. ஏன்னா அவனுக்கு தெரியும், நான் இடைவிடாமல் ஆராதிக்கின்ற தெய்வம் என்னை எங்கப்பா போவே, உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே, உங்க சமூகத்தை மறந்து எங்கப்பா போவே, உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே, உங்க சமூகத்தை மறந்து. அப்பா, நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. அப்பா, நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லை. சொல்லிருப்பான், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். ஹல்லேலூயா. தானியேல் கண்டிப்பா அழுது ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லிருப்பா, நீங்க போதும்பா. என் தலையே போனாலும், என் ஜீவன் போனாலும், நான் கண்ணை திறக்கும் பொழுது எனக்கு தெரியும் எந்த சேதம் இல்லாம நான் உங்க மார்புல சாஞ்சுதான் என் கண்ணை திறப்பேன். ஹல்லேலூயா. அதனால தானியேலுக்கு தெரியும், வெளிச்சம்னா வெளிச்சம், இருள்னா இருள். மனுஷனை பிரியப்படுத்த நான் நடுவுல நிக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்? நமக்கு ஒரு பாடு பிரச்சனை வரும் பொழுது ஒரு மனுஷி தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும். அதனால அந்த மனுஷி நமக்கு உதவி செய்யறதுனால அந்த மனுஷியை பிரியப்படுத்த அவங்க சொல்றதெல்லாம் செய்யறோம். ஆனா அது தேவனுக்கு பிரியமா? நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் என்ன தப்பு வைக்க மறந்துடுவார், கண்டிப்பா எனக்கு இந்த மனுஷன் தான் என் லைஃப், இவதான் என்னோட லைஃப் என்று நம்ம நினைக்கிறோம். ஆனா தானியேலுக்கு அதை பிடிச்சி கவலை இல்லை. ஏன்னா தானியேலுக்கு தெரியும், இத்தனை வருஷமா என்ன ஜீவனோடு பாதுகாத்தவர். ஆமென். ஒரு கைதியாக நான் இந்த தேசத்துல வந்திருந்தாலும் ஆண்டவர் என்ன எங்கேயோ ஒரு குப்பையில என்ன தள்ளல. ராஜ சமூகத்துல நான் கைதியாக இருந்தாலும் என்ன மேன்மையாக வச்சிருக்கார். ஆமென். சொல்லுவோமா? எங்கப்பா போவே, உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே. உன்னை யாரும் துதிக்க வேணான்னு சொல்றாங்களா? ஆண்டவரை தேட வேணான்னு சொல்றாங்களா? நீ மௌனமா இருந்துடாத. ஆமென். ஏன் தெரியுமா? சட்டம் வேணா வரலாம், சிங்க கேபி உனக்கு, ஆனா நான் நம்புறேனோ ஏன் கேபிக்குள்ள தான் சிங்கம் வந்து விழுவோம். ஆமென். ஆமென். நான் தான் சிங்கத்துக்கு எதிரி, அந்த சிங்கம் ஒண்ணு எனக்கு எதிரி கிடையாது. ஹல்லேலூயா. சொல்லுவோமா? எங்கப்பா போவே, உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே, உங்க சமூகத்தை மறந்து. சொல்லுவோம், எங்கப்பா போவே, உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எஸ் லார்ட் எப்படி வாழுவே, உங்க சமூகத்தை மறந்து. சொல்லுவோமா? அப்பா, நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. அப்பா, நீங்க எனக்கு இருக்க பயம். நீ பயப்படாத, கரங்களை வைத்து என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள. உன் சூழ்நிலை அவர் போதும். நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். ஹல்லேலூயா. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். முதல் சரணம். எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும் கை
பார்த்து சொல்வோம், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். ஒரே ஒரு வாழ்க்கை, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு நான் எப்படி வாழுவேன்? உங்க சமூகத்தை மறந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கும் எனக்கும் ஜீவன் கொடுக்கிறதே அவருடைய பிரசன்னம் சமூகம் தான். ஆமென். ஆமென். அவருடைய பிரசன்னம் சமூகம் நமக்கு முன்பு போலனா நம்ம இன்னைக்கு இருந்திருக்கவே மாட்டோம். இங்க வந்து அமர்ந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் திரும்பி பார்க்கிறேன். ஒவ்வொருவரோட வாழ்க்கை என்ன, எப்படி வந்தீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். எத்தனை கடன் பிரச்சனை, எத்தனை பலவீனங்கள், எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை பேர் உட்கார்ந்துருக்கேன். சில வேளையில மரணத்துக்குரிய காரியங்கள். ஆனாலும் இந்த இடத்துல கால் எடுத்து வைக்கும் பொழுதெல்லாம் தேவன் பேசினார். ஆமென். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னார். நீ இந்த ஆலயத்துக்கு வந்த பொழுதெல்லாம் அந்த ஊழியத்தில் ஆண்டவர் பேசினார். நீ துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் நான் உன்னை மகிழ்ச்சியாக்குவேன், உனக்கு இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று உன் தலையை உயர்த்துவேன். எவ்வளவு வார்த்தைகள் எங்க பேசினாரு? தேவ சமூகத்துல தானே. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நான் உன்கிட்ட எதுவுமே கேட்கல, ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறேன். துதிய உன்னுடைய வீட்டுல நிரப்பு. உன்னுடைய இல்லம் துதிக்கிற இல்லமாக மாறட்டும். உன்னுடைய குடும்பம் துதிக்கிற குடும்பமாக இன்னும் மாறட்டும். கணவன் மனைவி எப்படி பேர் பெறணும்? சார்ல்ஸ் கிளாடிஸ்னா யாரு? துதிக்கிற ஒரு தம்பதி. ஆமென். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகள் யாரு? என் பிள்ளைங்க வாயில துதி பாடல் தான் வரும், சினிமா பாட்டு வராது, அசுத்தம் அது வராது. என் சந்ததி யாரு? நாங்க துதிக்கிற ஒரு சந்ததி. என ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன். கர்த்தர் உன்னை அவருக்காக மட்டும்தான் தெரிந்து கொண்டார். ஆமென். கர்த்தர் அவருக்கென்றே உன்னையும் என்னையும் வேறு பிரிச்சார். ஹல்லேலூயா. யோசிச்சு பாரு, உன் குடும்பத்துல எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறாங்களா? அவர்கள் உயிரோடு இருந்தும் செத்தவர்கள் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் நீ சாவுக்கு நேராக நீ போன வேளையிலும் கர்த்தர் உன்னை கரம் பிடித்து உயிரோடு நிற்க வச்சாரு. இன்னைக்கு உன் குடும்ப சூழ்நிலை யோசிச்சு பார். அன்னைக்கு கைவிடாத தேவன் இன்னைக்கு கைவிடுவாரா? அதனாலதான் தானியேல் சொல்றான், 70 வருஷம் நான் சிறைப்பட்டு இங்க இருந்தாலும் என்னை கைவிடாத தெய்வத்தை நான் எப்படி மறப்பேன்? சொல்லுவோமா? அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லை, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லை, அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லை, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லை. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டதே அவரை உயர்த்த, அவரை அறிக்கை செய்ய, அவரை போற்ற. ஹல்லேலூயா. அவர்தான் தேவன், ராஜாதி ராஜன் என்று அறிக்கை செய்யும்படியே தான் கர்த்தர் உன்னையும் என்னையும் வேர்பிரித்தார். அதனாலதான் அவர் சொல்றாரு, அம்மா நீ இடைவிடாமல் ஆராதிக்கின்ற தேவன் நான் உன்னை தப்பு வைப்பேன். நீ துதிச்சு பார். முதல் காரியம், உன்னோட சூழ்நிலை எப்படியாக இருக்கட்டும், நீ துதிக்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? உனக்குள்ள ஒரு விசேஷித்த ஒரு பலன் வரும். ஹல்லேலூயா. அந்த பலன் என்ன செய்யும்? இல்லத்துல இருப்பீங்க, திடீர்னு அப்படியே சோர்ந்து இருக்கும் போது ஒரு ஆள் வீட்டுல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நான் ஆரம்பிக்கிறேன், நீங்க முடிங்க. கர்த்தர் நம் நடுவிலே சொன்னதை செய்பவர், அவர் அற்புதம் என்ன செய்வாரா? அப்படி பாடும்போது என்ன நடக்குது ரூபி? என்ன நடக்குது? இங்க இருந்து என்ன டிரான்ஸ்பர் ஆகுது? மன அழுத்தம் டிரான்ஸ்பர் ஆகுதா? நோ. குழப்பம் டிரான்ஸ்பர் ஆகுதா? கோவம் டிரான்ஸ்பர் ஆகுதா? யோசிச்சு பாருங்க. ஏதாவது அவநம்பிக்கை டிரான்ஸ்பர் ஆகுதா? ஒரு மனுஷன்ட்ட ஒரு மனுஷி வீட்டுல எப்படி இருக்கணுமா? இசைக்கேல் ரொம்ப கவலையா இருக்க, உடனே வாயை திறந்து என்ன சொல்லணும்? எனக்கு கோவம் வருதுன்னு சொல்லக்கூடாது. என்ன? கர்த்தர் நம் நடுவில இருக்கிறார். கிச்சன்ல இருக்கிற அம்மா பாடணும், சொன்னதை செய்பவர். ஐயா இது கேட்கறதுக்கு ரொம்ப எளிதா இருக்கும், ஆனா இதுதான் வழிங்க. அதை சொல்லி பாருங்க,
இல்லத்துல நம்ம என்ன தெரியுமா செய்றோம்? நமக்கு ரொம்ப பிடிச்சது இவனை பத்தி அவனை பத்தி அவளை பத்தி அவனை பத்தி அவதூறும் பொய் பேசுறதுதான் பிள்ளைங்கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், கணவர்கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். எங்க உங்களுக்கு தெரியுமா அந்த பொண்ணு தெரியுமா அந்த ஒரு பொய் அவதூறனோ? ஆண்டவர் சொல்றார், துதிக்கிற மனுஷன் இன்னொரு மனுஷன்ட்ட தேவ பலனை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. கல்லுக்குள் தேராயை என்ன சொல்றோம்? அதற்குள் என்ன நடக்குது? கேத்ரின் அக்கா, என்ன நடக்குது? ஒரு பலன் வருதா? காலையில அந்த பலன் இருந்துச்சா? இல்ல, இப்ப வருதா? இதுக்கு பேரு தான் துதி. என்ன செய்யும்? ஒரு பலத்தை கொடுமா. உம்மை பாடாத நாவும் உம்மை தேடாத இதயமும் உண்டோ சொல்லுமா? நன்மை செய்தவரை நாளும் துதி துதி. இல்லத்துல துதிக்க 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 நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன், கர்த்தர் இறங்கி வருவா. முதல் காரியம். இரண்டாவது, நீ துதிக்க 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 தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வாய். ஆமென். சங்கீதக்காரன் 139வது சங்கீதத்துல சொல்றான், என்னவா? நடந்தாலும் என்னவா படுத்திருந்தாலும். என்ன நடக்குது ஐயா? நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும், நான் பாதாளத்துல படுக்கையை போட்டு படுத்தாலும் எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? ஒரு தேவ பிரசன்னத்தை நீ உணர்வே. ஹல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல ஏசாமி பரலோகத்துக்கு எடுக்கப்பட்டு போய் 40 நாள் முடிஞ்சு அதுக்கு 10 நாள் அவங்க எல்லாம் மேல வேல் வீட்டுல காத்துட்டு இருக்காங்க. 50வது நாள் பெந்தெகோஸ்தே நாள்ல என்ன செஞ்சிருப்பாங்க? ஆண்டவரே நீங்க எப்ப வருவீங்க இயேசு ராஜா ஐயா என்று சொல்ல 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 பெந்தெகோஸ்தே நாள் இன்னைக்கு சொல்றாங்க, பெந்தெகோஸ்தே ஆவி எனக்கு வேணும். ஆனாலும் அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? துதிக்க 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 அக்கினியாய் தேவன் கடந்து வருவா. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, யோசித்து பாருங்கள். அன்று எலியா தீர்க்கதரிசி பார்க்கறான், ஐயோ இந்த ஜனங்க என்ன இங்கேயும் அங்கேயும் இருக்கிறாங்க. சம்டைம்ஸ் நம்ம வீட்டில் அப்படித்தானே சொல்றோம், பிள்ளைங்கிட்ட சொல்றோம், கணவர்கிட்ட சொல்றோம், மனைவிட்ட சொல்றோம், ஏய் அவன் நம்பிக்கையா இருக்காத, ஒரு பக்கமா நில்லு, ஆண்டவருக்காக வாழு, நில்லு. இல்ல இருக்க மாட்டேன் பிள்ளைங்க சொல்லுவாங்க, கணவர் சொல்வார், மனைவி சொல்லலாம், இல்ல ஆண்டவருக்காக நில்லு என்று சொன்னவன் மக எலியாவும் சொல்றான். யாரும் கேட்கலாம், அவனால தாங்க முடியல, பலிபீடத்தை செட் பண்றான், தண்ணியெல்லாம் ஊத்துறான். என்ன நம்ம சூழ்நிலை அப்படித்தானே இருக்கு, ஊத்திச்ச மாதிரி தானே இருக்கு, எல்லாம் மூழ்கி போற சூழ்நிலை தானே. அந்த சூழ்நிலை எலியா சொல்றான், நான் இந்த சூழ்நிலையில கஷ்டமான சூழ்நிலை நான் தனி மனுஷனை ஆராதிக்க போகிறேன். என்ன சொல்றான்? நான் ஊழியக்காரனும் என்றும் கர்த்தரே நீ தேவன் என்றும் நான் ஊழியக்காரனும் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படியாய் கர்த்தரே தேவன் என்று அறிக்கை செய்யும் பொழுது இம்மீடியட்டா அக்கினி கடந்து வந்து அந்த தண்ணீரை நக்கி போட்டது. ஹல்லேலூயா. உன் இல்லத்துல ட்ரை பண்ணி எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருக்கட்டும், தேவன் கடந்து வருவார். எப்ப வருவார்? எங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழ் அவட்ட சொல்றல, உங்க சமூகத்தை மறந்து. ஹல்லேலூயா. இது இரண்டாவது காரியம். மூன்றாவது, நீயும் நானும் துதிக்க துதிக்க துதிக்க. பிரச்சனை பெருசா, சின்ன பிள்ளைங்களுக்கு ப்ராப்ளம் வந்து எஸ் சைஸ்ல இருக்கும், இன்னும் மற்ற பிள்ளைங்களுக்கு மீடியம் சைஸ்ல இருக்கும். நமக்கு எந்த சைஸ் சொல்லுங்க? எல்லா சொல்லுங்கப்பா, எக்ஸ்எல்லா? என்ன சைஸ் உங்க பிரச்சனை சொல்லுங்க? கிரேஸ் வளர்மதி உங்க பிரச்சனை என்ன சைஸ் சொல்லவா முடியுது? ஆமென். 48, 50, 52, ரைட்? எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருக்கட்டும், நீ துதிக்கும் பொழுது யாரெல்லாம் உனக்கு சிக்கல் முடிச்சு போட்டு உன் மேல கேச போடுறானோ, ஆமென், நீ கர்த்தரை துதிக்கும் பொழுது எந்த லாயரும் கண்டுபிடிக்க முடியாத எந்த வழி, அவன் குறுக்கு வழி போவான், நம்ம நேர் வழியில போவோம். ஏன்னா ஆண்டவர் நம்மளோட பிரெயின்ல நல்ல ஞானத்தை கொடுப்பார், சொல்வார் இதை செய்வார். என்னவா? நீ துதி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்ன நடக்கும்? உன்னுடைய கேஸே தலைகீழாக மாறும். ஆமென். தாவீது இப்படிதான் இருந்தான், பயங்கர பிரச்சனை, மனைவிகளை கொண்டு போயிட்டாங்க, பொருளெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. அவன் திரும்பி வரும்போது அவன் கூடாரெல்லாம் சுட்டரிக்கப்பட்டுச்சு, மைனஸ் நில் பேலன்ஸ். இன்னைக்கு நீ அப்படிதான் இருக்கிற, ஒண்ணுமே இல்லக்கா, ஒண்ணுமே இல்ல, மைனஸ்ல உட்கார்ந்து இருக்கோம். ஆனா தாவீது என்ன செஞ்சான்? அவன் போனான், ஏபோத் எடுத்து போனான், அவன் துதிக்க ஆரம்பிச்சான். அவன் துதிக்க 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 அவனுக்கு தெரியும், என்னை யார் மறந்தாலும் நீங்க மறக்க மாட்டீங்க. அவன் பாடியிருப்பான், என்னை யார் வெறுத்தாலும் நீங்க வெறுக்க மாட்டீங்க, என்னை யார் கைவிட்டாலும் கைவிட்ட மாட்டீங்கன்னு சொன்ன மாத்திரத்துல கர்த்தர் பேசுறாரு. தாவீது கேட்கிறான், ஆண்டவரே நான் போவா? அவங்களாம் எடுத்துட்டு போயிட்டாங்களே, நான் அவங்கள தேடி போ. ஆண்டவர் சொல்ற, நீ போ, ஆனா நீ ஜெயிப்ப, ஏன்னா உன் கூட நான் இருக்கிறேன். துதிக்கின்ற எந்த மனுஷனும் சரித்திரத்துல தோத்த மாதிரி நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது.
ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 19வது வசனம் சொல்கின்றது, தாவீது சிறியதாகிலும் பெரியதாகிலும் எல்லாவற்றையும் சகலவற்றையும் திருப்பிக் கொண்டான். ஹல்லேலூயா. When you praise, you restore everything back in your life. Hallelujah. நீ கர்த்தரை துதிக்க 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 இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வாய், இன்னும் இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்வாய். ஹல்லேலூயா. சொல்லுவோமா? எங்க பாப்போவே. Come on, பாடுங்க. எங்க பாப்போவே, உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு நான் எப்படி வாழுவேன்? உங்க சமூகத்தை மறந்து. ஓ அப்பா, நீங்க எனக்கு இருக்க பயம் இல்ல. ஏன் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லையே. அப்பா, நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே. ஏன் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லை. சொல்லுமா? நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். ஹல்லேலூயா. நீ துதிக்க 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 துதி என்ன தெரியுமா செய்யும்? உன்னை சுத்தி இருக்கிற நெருக்கத்தெல்லாம் பார்க்கவே விடாது. ஏன்? துதிக்கிற மனுஷனுடைய கண்ணு யார் மேல இருக்கும்? அழைத்த தேவன் மேல இருக்கும். நீ துதிக்க 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 சீஷாப் மைனர் தாங்க. நீ துதிக்க துதிக்க எப்படி இருக்குமா? கண்ணீரின் பாதையில், அது கண்ணீர் தான், நடக்கும் போதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? களிப்பா. என் கண்ணீரு களிப்பான நீரூற்றா மாறும். ஆமென். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். என்ன நடக்குமா? ஆண்டவரை பார்க்கும்போது வல்லமை மேலே வல்லமை கொண்டு. நம்ம கடந்ததை பார்க்க மாட்டோம், நம்ம சுத்தி நடக்கிற எல்லா பிரச்சனையும் பார்க்க மாட்டோம். கண் அவரே பார்க்கறனால ஆமென், அந்த வார்த்தை நம்மளோட பேசும். நம்ம அவரை பார்க்கும்போது அந்த 2 கண் நம்மளை பார்த்து பேசும். நீ யார் தெரியுமா? நீ எனக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். நீ யார் தெரியுமா? ஐயா, நம்மளோட வாழ்க்கையில இங்க உட்கார்ந்து இருக்கிற நான் ஸ்டார்டிங் இங்க இருந்து கடைசி அருண் வரைக்கும் நம்ம லைஃப்ல எல்லாரும் தப்பு பண்ணிருக்கோம். ஆமாவா இல்லையா? ஆமென். நம்ம எல்லாம் ஒரு காலகட்டத்துல பாவிதான். நம்மளோட வீட்டுல இருக்கிற பீரோவை திறந்தா நம்ம கதை உள்ளுக்கு எப்படி எல்லாருக்கும் ஒரு குப்பையான ஒரு நாத்தம் பிடிச்ச ஒரு கதை இருக்கு. எஸ். ஆனா ஆண்டவர் நம்மளை பார்த்து சொன்னாரு, இனி பாவம் செய்யாதே. என்னைக்கு அந்த வார்த்தை வந்துச்சோ, பாவத்தை கர்த்தர் என்னைக்கு என்னோட பாவத்தை மன்னிச்சார் என்று எந்த நம்பிக்கை வந்துச்சோ அன்னைக்கு நிப்பாட்டணுமா இல்லையா? அன்னைக்கு பரிசுத்தமாக எப்படி இருக்கோம்? மாற்றப்பட்டோம். ஹல்லேலூயா. நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். நீதிமான்கள் கையெழுத்து கரத்தை உயர்த்தி காமிங்களேன். ஆமென். ஆண்டவர் சொன்னார், இனி பாவம் செய்யாதே. ஹல்லேலூயா. செய்யலப்பா, அவருக்காக ஓடுறேன். ஆனா நீ பின்னால பார்த்தனா எவனாவது பேசுவான், உன் மனைவி யார் தெரியுமா? உன் கணவர் யார் தெரியுமா? நீ கல்யாணம் பண்ண போறிய அந்த மாப்பிள்ளை யார் தெரியுமா? உன் குடும்பம் யார் தெரியுமா? பேசுவான் பேசுவான் பேசுவான். ஆனா நான் எஸ் அப்படிதான் இருந்தேன். ஆனா இனி அப்படி இருக்க மாட்டேன். ஏன்னா என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார். எனக்கு தெரியும் அவர் நான் யார். இப்ப ஒரு காலத்துல எனக்கு ஒரு பட்ட பேர் இருந்துச்சு, பாவி. ஆனா இப்ப தன் மகளாய் நான் ராஜாவோட மகங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, நீ யார்? நான் ராஜாவோட மகன். சொல்லுங்க ஆமென். இனி நான் பாவி அல்ல, மறுபடி பிறந்து விட்டேன். சொல்லுமா? இனி நான் பாவி அல்ல, மறுபடி பிறந்து விட்டேன். நேசரின் பின் செல்வேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். என் நேசரின் பின் செல்வேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார். Come on, கரங்களை தட்டி. தன் மகனாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். சொல்லுமா? என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார். தன் மகளால் ஆழ்கடலில் எரிந்து விட்டார். ஆழ்கடலில் எரிந்து விட்டார். காலாலை மிதித்து விட்டார். உன்னுடைய பாவத்தை ஆழ்கடலில் எரிந்து விட்டார். காலாலை மிதித்து
உமக்குள் வாழ்கின்றேன், மறுபடி பிறந்திருக்கிறேன். பழையன கழிந்தனவே. சொல்ல முடியுமா? நான் புதிய இந்த ஜெய மூலியமே நீ எப்படி இருந்த அதை பேசாது, இனி நீ எப்படி இருக்க போறேன்னு தான் ஜெயமொழியம் பேசும். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுவோமா? பழையன கழிந்தனவே, நான் புதிய படைப்பா. என் பாவங்கள் எப்ப நீ துதிக்கும் பொழுதுதான், நீ அவரை பார்க்கும் போதுதான் அந்த வார்த்தை வரும். நீ யாரா? அவருடைய ராஜாவோட மகன். ஹல்லேலூயா. இனி யாரும் உன்னை கை நீட்டாதபடிக்கு நீ அவரை துதி. கர்த்தர் உன்னை தப்புவிப்பா. ஹல்லேலூயா. ஐந்தாவது, நீ கர்த்தரை துதிக்க துதிக்க உன்னுடைய துதி என்ன செய்யுமா? ஹல்லேலூயா, உன்னை பாதுகாக்கும். ஆமென். சத்ரு வர மாதிரி இருக்கும், உன் மேல கை போடுற மாதிரி இருக்கும், ஆனா உன் ஜீவனை அவன் தொட முடியாது. ஆமென். உரசி பார்ப்பான், மோதி பார்ப்பான், கொஞ்சம் இடிச்சலாம் பார்ப்பான், ஆனா உன்னுடைய ஜீவனை தொடர்றதுக்கு சத்ருக்கு இடமே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். யோசிச்சு பாருங்களேன், யோசபாத்துக்கு விரோதமாக 3 எங்கல்ல இருந்து வந்தாங்க, ஆனா துதி செய்ய தொடங்கியதும் என்ன நடந்துச்சு? கமான் துதிங்க. இன்னைக்கு மெசேஜ் ஆனா துதி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் இப்ப பிளான் பண்றானா, வெளியில பிளான் பண்றானா, 3 பேரா வருவாங்க. இங்க பாதி கேட் கிட்ட கூட வர முடியாது, 3 பேர் பாதியில சண்டை போட்டு போயிருவாங்க. ஏன்னா உம்மாலாகும் என் துதியாலாகும் ஐயா, உம்மாலாகும் நான் துதிக்கும் துதியாலாகும். ஹல்லேலூயா. கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபுக்கு. எத்தனையோ பிரச்சனை, ஆனா அவன் துதிக்கிற மனுஷன் பெருக செய்தி பெரும் கூட்டமா. உம்மாலாகும் என் துதியாலாகும். துதிக்கிறதுக்கு வயசு தேவையில்ல, அழகான குரல் தேவை கிடையாது. நீ துதிச்சுப்பா, உன் குரல் ஆண்டவர் மாத்துவா. ஆமென். நான் சிறு வயதுல நான் பிறந்த விதம் உங்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு கிளாப் லிப்ட் கிளாப் பேலட்டா நான் பிறந்தனால பாக்குறதுக்கு நல்லா இல்ல. என் குடும்பத்துல எங்க கசின்ஸ் மத்தியிலலாம் எனக்கு ரொம்ப ஆசை சின்னதுல பாட, சத்தமா பாடிட்டு இருப்பேன். ஆனா அவங்க எல்லாம் பாட மாட்டாங்க. நான் பாடும்போது எல்லாம் சொல்லுவாங்க, ஏ பாடாத பாடாத. எஸ் எஸ் சாமியை பார்த்து எல்லாம் சொன்னாங்களே, ஐயரே சொல்லுங்க, இவங்க எல்லாம் ரொம்ப பேன்னு கத்திட்டு இருக்காங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ அவங்கள அமைதிப்படுத்தினா என்னவா? கல்லு கூட பேச ஆரம்பிச்சிடும். ஆமென். ஆனால் நான் துதித்து கொண்டே இருந்தேன். ஏதோ தெரியல, சின்ன வயசுல ஆண்டவர் அவர் மேல ஒரு ஆசையை என் மேல போட்டார். துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன், பார்க்குற நேரம் துதிப்பேன். 6 வயசுங்க நான் முத தனியா பாடினேன். 6 வயசுல கொயர்ல எல்லாரும் பாடுவாங்க, எனக்கு ஆசையா இருக்கும். அங்க இருந்து உட்காந்து பார்த்துட்டே இருக்காங்க, என்ன பாடுறாங்க கேட்டுட்டே இருப்பேன். சர்ச்சில் ஆளா போய் உட்காந்துருவேன். அப்பெல்லாம் எனக்கு 8-9 வயசு தான். ஆளா போய் உட்காருவேன். ஏன் தெரியல, ஆனா இப்ப தெரியுது, கர்த்தரால் முன் குறிக்கப்பட்ட பாத்திரம். அப்ப எல்லாரும் சொல்லுவாங்க, வாய் நல்லா இல்ல பார்க்க, நீ பாடாத. அல்ல முக்கியமா ஒன்று சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல மட்டும் பாடிடாத. ஐயோ உனக்கெல்லாம் இங்கிலீஷே வராது. அல்லேலூயா. யாருங்க சொன்னா? நீ கர்த்தரை துதிக்கிற மனுஷனுக்கு எல்லா பாஷையும் கர்த்தர் கொடுப்பார். உன் குரல் அவர் அழகுபடுத்துவார். ஏன்னா வெளியே வரப்போகுது உன் குரல் கிடையாது, அவருடைய குரல். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் துதிச்சிட்டு இருக்கேன், அவங்கெல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. ஆமென். இன்னைக்கு நான் தான் கர்த்தருடைய ஊழியக்காரி, அவரோட குரலா இருக்கிறேன். ஆமென். துதிக்கிற மனுஷனுக்கு நிறைய தடை வரும், பிறந்த நாள் முதற் கொண்டு வரும், வந்துட்டே இருக்கும். ஏன்னா நீ துதிச்சா என்ன நடக்குமா? அற்புதம் அடையாளம் நடக்கும். அதுக்காகவே சத்ரு போராடுவான். Don't sing. நீ சொன்ன no, I will sing. Hallelujah. 6வது, நீ துதிக்க 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 சங்கிலிகள் உடைக்கப்படும். ஆமென். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். ஆமென். உனக்கு கதவெல்லாம் மூடி இருக்கா? நீ என்ன செய்? உன் வீட்ல இருக்கிற கதவெல்லாம் பூட்டிட்டு நீ கர்த்தரை துதி. வெளியே இருக்கிற கதவெல்லாம் உனக்காக ஈஸியா திறக்கப்படும். இன்னைக்கு நம்ம எதையோ பிரயாசப்படுறோம், இங்க போறோம் அங்க போறோம், உருண்டுறோம் பிறண்டுறோம். We are trying everything. ஆமா எனக்கு பேசுங்க அத்தை, எனக்கு பேசுங்க. உனக்காக தேவன் ஒருவர் மாத்திரம் தான் பேச முடியும். ஆமென். நீ துதிக்க துதிக்க துதிக்க. யோசிச்சு பாருங்களேன், மீகா 2வது அதிகாரம் 13வது வசனம். மீகா 2:13 சொல்கின்றது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். நீ ஆராதிக்கும் பொழுது, நீ துதிக்கும் பொழுது உனக்கு முன்பாக தடைகளை நீக்கி போடு. சும்மா போல உனக்கு முன்னே போன தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அடுத்த வரி ரொம்ப அழகா இருக்கும். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து. இதுதாங்க, ஆண்டவர் நம்மள குறுக்கு வழியா கொண்டு போக மாட்டார்.
பேக் டோர் வழியா நாங்க பின்னால ஒளிஞ்சிட்டுலாம் போக மாட்டோம். நாங்க தலையை தூக்கிட்டு எப்படி நடப்போமா? எங்களுக்கு முன்பாக அவர் போயிட்டாரு, அதனால நாங்கள் வாசல் வழியாக தான் கர்த்தர் உட்பிரவேசிக்க பண்ணுவார். ஆமென். நம்ம நினைக்கிறோம் பின்னால் வழியாக, குறுக்கு வழியாக, இவன் காலை பிடிச்சி அவன் காலை பிடிச்சி நான் ஏறுவேன். நோ, நான் என் தேவத்தை துதிக்கும் பொழுது, அவர் எனக்காக முன்னே செல்லும் பொழுது எல்லா தடைகளையும் அவர் உடைத்து போடுவார். ஹல்லேலூயா. உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். எங்கள் ராஜா என்ன செய்வாரா? இயேசு ராஜா முன்னே செல்கின்றார். ஆமென். அப்புறம் கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். ஹல்லேலூயா. யோனா 3 நாள், 3 days 3 nights எங்க இருந்தா? யார் வயித்துல இருந்தா? உள்ளுக்கு இருந்தா. ஆண்டவரை நோக்கி கதறினா, அவரை துதிக்க ஆரம்பிச்சான். 3வது நாள் ஆண்டவர் அந்த மீனுக்கே ஆண்டவர் கட்டளையிட்டார், ஏய் என் பிள்ளையை விடு, அந்த மீனுக்கு வேற வழி இல்லை. யோசிச்சு பாருங்களேன், அவன் துதிக்க 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 அதுக்கு அந்த மீனுக்கு பசிச்சிருக்கும், ரைட்டா? அங்கன்னு கொஞ்சம் கடிச்சிருந்தா யோனாவோட கேஸ் என்ன கேஸ் ஆயிருக்கும்? க்ளோஸ் கேஸ். இன்னைக்கு நம்ம பேச மாட்டோம். ஆனா யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் அப்பவே கட்டளையிட்டார், என்னவா? என் தாசன் பிரச்சனையோட உள்ளுக்கு இருக்கிறானே, என் தாசன் சுத்தி இருக்கிற கடல்ல மாட்டிக்கொள்ளாதபடிக்கு உன் வயித்துல நீ பத்திரமா வச்சிருக்கல, நீயும் 3 நாள் என்ன போடு? ஃபாஸ்டிங் போடு. என் பிள்ளையை பாதுகாத்துக்கோ. சரியான நேரத்துல நினிவேகிட்ட வந்தோன்னு சொன்னாரு, ஓ விட்டுரு, என் பிள்ளைய விட்டுச்சு. புரியுதா நான் சொல்றது? இன்னைக்கு உன் சூழ்நிலை உள்ளுக்கு அப்படியே மூழ்கி போற மாதிரி இருக்கு. நோ நோ, கர்த்தர் உன்னை பாதுகாத்து உன்னுடைய சங்கிலிகளை எல்லாம் உடைத்து உன்னுடைய அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் நிச்சயம் திறப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பலன் இருக்கும் பொழுது அவருடைய நாமத்தை மறுதலியாமல் நான் இருந்தபடியினால் இதோ என்ன வசனம்? come on சொல்லுங்க. திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கடைசியாய் நீ துதிக்கும் பொழுது என்ன நடக்கும்? ஏசாயா 43வது அதிகாரத்துல 2வது வசனத்தை நாம் குடும்ப ஆசீர்வாத கூட்டத்துல பிரசங்கம் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 43 2வது வசனம். கடைசி பாயிண்ட் சொன்னோம், கர்த்தர் உன்னை எப்படி தப்புவிப்பார்னா, உன் கூட நடந்து தப்புவிப்பார். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஏன்னா கண்ணே, ஆண்டவர் சொல்றாரு, அவர் உங்க கூட நடக்கிறாரு. 7வது காரியம் ஃபைனலா சொல்லி முடிக்கிறேன். நீ கர்த்தரை துதிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவரை பார்க்க முடியாது. He is an invisible God. Yes, என் கூட இருக்கிறீங்களா? நம்ம கண்களால் தெரியாது, உணர முடியும், அவர் சொல்றதை கேட்க முடியும், பட் உருவத்தை நம்ம பார்க்க முடியல. அப்ப நீ துதிக்கும் பொழுது இன்விசிபிள் ஆன காட் உனக்கு, நீ பார்க்க முடியாத இன்விசிபிள் ஆன காரியத்தை அவர் செய்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. எஸ்ஏ 43வது அதிகாரத்துல 13வது வசனம் தொடங்கி இதுதான் ஹைலைட். இன்விசிபிள் காட் என்ன இன்விசிபிளான காரியத்தை செய்வார்? எடுத்து வாசிப்போம். 13. நான் உண்டாகாததுக்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்க தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? உனக்கு கர்த்தர் செய்ய போறதை தடுப்பவன் யார்? யார் தடுக்க முடியாதா? 14வது வசனம் சொல்கின்றது, நான் உங்களுக்காக அரண்களை எல்லாம் இடித்து விடவும், கல்தேயர் படவுகளிலிருந்து அலறவும் செய்யத்தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். 17வது வசனத்தை வாசிப்போம். இந்த வசனத்தை வாசிப்போம். 16. சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீரிலே பாதையும் உண்டாக்கி. ஹல்லேலூயா. இன்விசிபிள் காட் என்ன செய்வாரா? சமுத்திரத்திலே அவர் என்ன பாதையை உண்டாக்கி, அடுத்த வசனம் சொல்கின்றது, ரதங்களையும் குதிரைகளையும் ராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல அவைகள் அணைந்து போக பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஆமென். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். உன்னுடைய தேவன் நீ ஆராதிக்கின்றதையும் உன்னை எப்படி தப்புவிக்க போறார்னா, அவர் புதிய காரியத்தை செய்ய போறார். இந்த நிமிஷம் வரைக்கும் நடந்ததெல்லாம் மறந்துருங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களை யாரெல்லாம் வேதனைப்படுத்தாங்களோ மன்னிச்சு விட்டுருங்க. ஏன்னா கர்த்தர் சொல்றார், பார்க்க முடியாத தெய்வம் நான் பார்க்க முடியாத காரியத்தை எப்படி செய்ய போறேன்னா, உன் கண்களுக்கு முன்பாக நான் காண்பிப்பேன். நான் வனாந்திரத்துல வழியையும் அவாந்திர வேளையிலும் உன்னை உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. எழும்பி நின்று சொல்வோமா? அதனால நாங்கள் இடைவிடாமல் ஆராதிப்போம், இடைவிடாமல் ஆராதிப்போம், இடைவிடாமல் ஆராதிப்போம். எங்க பாப்போவே உங்க சமூகத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே, உங்க சமூகத்தை மறந்து சொல்லுமா? எங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு
மறுபடியும் எங்கப்பா போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, ஏன் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, ஏன் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கரங்களை வைத்து சொல்லுவோமா? நீங்க போதும், சொல்ல நீங்க முடியுமா? போதும், நீங்க போதும், என் அன்பு திருச்சபையே, நீங்க போதும், நீ சொல்லு. நீங்க போதும், நீங்க போதும், நீ சொல்ல சொல்ல நீங்க உன்னுடைய போதும், சூழ்நிலைகள் நீங்க மாறும். போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க எங்கப்பா போவேன் சொல்லுவோமா? எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை உன் கலக்கமான விட்டுட்டு, சூழ்நிலை, எப்படி கேள்வியான வாழுவேன் சூழ்நிலை, உங்க சமூகத்தை புரியாத சூழ்நிலை, எங்கப்பா முடியாத சூழ்நிலையை போவேன் நீ உங்க பாட 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 பிரசன்னத்தை பரலோகத்தின் தெய்வம் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். மகளே, என் அன்பு மகளே, உனக்காக யுத்தம் செய்பவர் எழுப்பி நின்று யுத்தத்தை ஆரம்பித்து விட்டார். உன்னோடு போராடிய தேடியும் காணாதிருப்பாய். அப்பா நீங்க எனக்கு இருக்க சொல்லு. பயமில்லையே, என் அப்பா அன்பு இல்ல, எங்க அம்மா அன்பு இல்ல, ஆனா உங்களுடைய அன்பு எங்கள் மீது உண்டு. நீங்க போதும், சொல்லுங்க. நீங்க போதும், நீங்க நீங்க போதும், போதும், நீங்க போதும். நீங்க நீங்க சொல்ல சொல்ல நீங்க ஒரு சூழ்நிலையை பரலோகம் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு போதும், அதை மாற்றிக் கொண்டிருக்கிறது. நீங்க போதும், எந்த நாவும் அமைதியா இருக்க வேண்டாம். மகளே, மகனே, போதும், இரு கரத்தை உயர்த்தி நீங்க போதும், அந்த பரம நீங்க தகப்பனை பார்த்து சொல்லு, போதும், நீங்க போதும். நீங்க போதும், சொல்ல முடியுமா? நீங்க போதும், நீ சொல்ல நீங்க சொல்ல போதும், உன்னுடைய சூழ்நிலை அவர் கரத்தால் நீங்க மாற்றப்படுகிறது. போதும், நீங்க அந்த போதும், நெருக்கம் மாற்றப்படுகிறது, நீங்க போதும், விசாலம் உண்டாகுகிறது, பலவீனம் நீங்க பலனாய் போதும், மாறுகிறது, நீங்க போதும், ஒரு குழப்பம் இருள் நீங்க எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. என் கர்த்தர் நீங்க மாற்றுகிறார். போதும், மகளே, நீங்க போதும், என் அன்பு மகனே, அவரை சார்ந்து வந்தது நிமித்தம் அவர் நீங்க உனக்காக போதும், அவர் நீங்க உனக்காக போதும், செய்யப்பட வேண்டிய செய்ய வேண்டிய காரியங்களை செயல்படுத்தி கொண்டே இருக்கிறார். நீங்க ஓ போதும், ரபா பாபா பாபா ஷராகாதி. நீங்க போதும்பா, நீங்க போதும், நீங்க இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில். இனி எங்க பாரம் எங்களுடையதல்ல, எங்கள் துக்கம் எங்களுடையதல்ல, எல்லாவற்றையும் நாங்கள் இறக்கி வைத்து விட்டோம். ஆமென். நாங்க எல்லாம் சொல்ல போறோம், நாங்க கலங்க போறதில்ல, நீங்க நாங்க பயப்பட போறதில்ல, பயமில்லை, நாங்க துதிக்க போறோம். மகனே, மகளே, என் இதை விடாமல் ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் வல்லமை நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. யோசுவாவோடு கூட இருந்தவர், ஆமென். யோசேப்போடு கூட இருந்தவர், Yes Lord. தாவீதோடு கூட இருந்தவர், நீங்க போதும், எலியாவோடு கூட இருந்தவர், எலிசாவோடு கூட இருந்தவர் போதும், உன்னோடு கூட இருக்கிறார். நீங்க போதும், தானியேலை சிங்க கெபியில் தப்புவித்தவர், அக்கினியின் சூளையின் மத்தியில் தப்புவிக்க வல்லமை உள்ளவர். உன்னை தப்புவிப்பார் மகளே, தப்புவிப்பார் மகனே. சோர்ந்து போகாத, இடைவிடாமல் ஆராதி, ஆராதி, ஆமென். துதிக்க துதிக்க துதிக்க. எதிரியின் பாளையத்தில் கர்த்தர் அவருடைய சத்தத்தினாலும் அவருடைய வல்லமையினாலும் பலத்த கிரியைகளை ஆமென், செயல்படுத்தி ஆமென், ஆமென். சத்துரு விழுவதை மாத்திரம் உன் கண்களும் உன் செவிகளும் பார்க்கும் கேட்கும். ஆமென். விழுந்து போகும் சத்துரு. கலங்காதே, ஆமென். கலங்காதே. ஆமென். உனக்காக ஜீவன் கொடுத்தவர் ஆமென். நீ விண்ணப்பிக்கிற விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்காது இருப்பாரோ. நீங்க போதும், கலங்காத, நீங்க போதும், நீ தேடுறதை விட்டுறாத, அவர் சார்ந்திருக்கிறத விட்டுறாத, அவரை துதிக்கிறத விட்டுறாத. எவ்வளவு எவ்வளவு நெருக்கம் வருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு இயேசுவை தேடு, கர்த்தரை தேடு. ஒரு பெரிய விசாலத்தை காண்பாய். ஒவ்வொரு நெருக்கத்தின் முடிவு விசாலம்தான், நெருக்கத்தின் முடிவு பெருக்கம்தான். ஆமென். சோர்ந்து போகாத, உன்னை அழிக்க யாராலையும் முடியாது, போதும், உன்னை படுக்க வைக்க யாராலும் முடியாது, போதும், உன்னை விழ வைக்க யாராலும் முடியாது. ஏனா அப்பா
உனக்காக ஜீவன் கொடுத்த தெய்வம் ஒருவர் இருக்கிறார். அவருடைய வலது கரம் உன் அருகிலே இருக்கிறது மகளே. இந்த நாள்ல கடைசியா சொல்லாமா, நீங்க போதும் என்று சொல்லி இந்த பாடி நாம ஜெபிக்க போகிறோம். நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், இயேசுவே. நீங்க போதும், நீங்க போதும். நன்றியோடு மை துதிக்கிறேன். நாங்கள் சபையாய் என் பரம தகப்பன் ஆகிய இரட்சகராகிய இயேசுவே தான் போதும் என்று சொல்லி நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நீர் மாத்திரம் போதும், எங்கள் வாழ்க்கையில் நீர் மாத்திரம் போதும். என் பிள்ளைகளுடைய கண்ணீரை மாற்றியதுக்காக ஸ்தோத்திரம். உடைந்த உள்ளங்கள் மாற்றப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஆறுதல் அடைந்ததுக்காக ஸ்தோத்திரம். நீர் போதும், உடைய கிருபையும் பிரசன்னமும் என் பிள்ளைகளை தாங்கியதுக்காக ஸ்தோத்திரம். உடைய கிருபை என் பிள்ளைகளுக்கு இந்த வாழ்நாள் முழுவதும், இந்த வார நாள் முழுவதும் செய்கிற வேலை ஸ்தலத்தில், தங்கி தாபரிக்கிற இல்லத்தில், செய்கிற தொழிலில் ஒவ்வொருவருக்கும் இருப்பதாக. தேவ ஊழியர்களாய் நாமத்தினாலே எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். கர்த்தருடைய அனுக்கிரகம் பிள்ளைகளோடு இருப்பதாக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபையார் சேர்ந்து சொல்லுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் பாதுகாப்பும் அனைவரோடு கூட இந்நாள் தொடங்கி இந்த வார நாள் முழுவதும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஒருவரை ஒரு வாழ்த்தி கடந்து செல்லுங்கள். வாழ்த்தும் போது சொல்லுங்கள், கர்த்தர் மாத்திரம் எனக்கு போதும். சொல்லி கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. எங்க பாப்போவே, உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே, உங்க சமூகத்தை மறந்து. எங்க பாப்போவே, உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு நான் எப்படி வாழுவே, உங்க சமூகத்தை மறந்து. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, ஏன் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, ஏன் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். God bless and prosper you. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, ஏன் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, ஏன் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும், 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 நீங்க போதும்.